இதில் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மந்திரம் ஒன்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 40 minutes 1 hour அந்த மந்திரம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே டீமாக சேர்ந்து ஒரே மந்திரம் அந்த ஃப்ளோலேயே சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்குமே அவங்களுடைய உள் உணர்வுக்குள்ளே போய் அந்த மந்திரம் டச் பண்ணி அவங்கள வந்து வெளிக்கொண்டு வந்துடுச்சு. அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் அதை வந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு சிலர் வந்து ஆனந்த கண்ணீர், இந்த மந்திரம் இவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்ற மாதிரி. அந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. அந்த மந்திரம் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு உங்களோட லைஃப்பையும் அடுத்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொண்டு போயிடலாம், அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் வி ஹாவ் இனஃப் ஸ்பேஸ் டு க்ரோ அவர் செல்ஃப். அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு இடம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் வாங்க. இதை வந்து ஒரு ஆடாக சொல்கிறோம், இல்லை இந்த கிளாஸ் முடித்த பிறகு எல்லாருக்கும் இதுக்காக சொல்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது உண்மையாகவே ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனான பயிற்சி பட்டறைன்னு தான் சொல்லணும். இது பட்டறை, நம்மளை பட்டை தீட்டி எடுத்துட்டாங்க. இது நான் எடுக்கலைங்க, டிவைன் தான் என்னோட குருமா. ஒரு ஆக்டிவிட்டீஸில் நம்மளுக்குள்ளே என்னென்ன தன்மைகள் இருக்குது, நம்மளுக்குள்ளே என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கே புரிய வச்சு அதை வெளியே கொண்டு வந்து அதை எப்படி டெவலப் பண்ணி அதை எப்படி அந்த கோலில் வந்து நோக்கி போய் நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்க்கு போகிறதுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்ச நாளாகவே ஆசை இருந்துச்சு. திடீர்னு சாரோட ஆட் பார்த்துட்டு நான் வந்திருந்தேன். நிறைய இடம் இருக்குது, ஏன் கொல்லிமலை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஏன்னா இங்கே தான் நிறைய சித்தர்கள் வந்து வாழ்ந்து அவங்க மெடிடேட் பண்ண இடம். ஸோ இதே நம்ம இங்கே பண்ணுற அதே ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஊரில் பண்ணுறதுக்கும் இங்கேயும் நான் நிறைய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி கேம் விளாண்டதில்லை. ஸோ அந்த கேம் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அதுபோல் அந்த பால் கேம் வச்சு விளாண்டோம். பால் கேம் வச்சு விளையாடும்போது நமக்கு வந்து என்னென்ன, சப்போஸ் உனக்கு என்ன பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது என்ன இருக்குது, என்ன ஆகணும், வாட் இஸ் யுவர் கோல், அதுமாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. இன்னொரு ஆக்டிவிட்டி அதில் இருந்தது. காதில் ஒரு மந்திரம் சொன்னாங்க. அந்த மந்திரம் கேட்ட அடுத்த செகண்ட்ல இருந்து இப்போ அந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்குள்ள அந்த வைப்ரேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது. கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். என்னோட அந்த கூஸ் பம்ப் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த வைப்ரேஷன் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துச்சு. Pam 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 tam tam tararam pam pa tare rare rare ra dum dum sedam dum 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 nenjam paadum sangeedam kaadil ketkindrada வயிற்றில் இருக்கையிலே கை காலை அசைத்திருந்தோம். ஏன் இங்கு பிறந்தவுடன் பொய் அமைதி காட்டுகிறோம். போகாத கால்கள். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டீங்க. நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம், எது விஷயத்தில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான சந்தோஷம் எது கொடுக்கும் அப்படிங்கிறத யோசிக்க தான் நம்மளுக்கு உண்மையாக புரியுது. மோர் தென் ஃபினான்ஷியல் திங்ஸை தாண்டி நிறைய விஷயம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சுது. சூப்பர் சார். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் மூலயமா நான் கடைசியில் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னன்னா, எப்பவுமே ஃபினான்ஸ் தான், அதாவது நல்ல ஒரு அந்த அபண்டன்ஸ் அப்படின்றது தான் லைஃப்ல ஒரு சக்சஸ், ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா இதுல ஒரு இடத்துல கூட அந்த 2 வார்த்தையுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்போ அதையும் மீறி நம்மளால இருக்க முடியும்ன்ற ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. சூப்பர் மேடம். தேங்க்யூ சார். சூப்பர் மேடம். ஆன்மய கோஷம் வந்து சரியா இருந்தா மீதி அனைத்தும் நம்மளுக்கு
சுலபமாக கிடைத்துவிடும். சூப்பர். மனோன்மய கோஷம் வந்து தெளிவாக இருந்தது அப்படின்னா மீதி எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபினான்ஸு அது இது சொல்லலாம் எதுவுமே தேவையில்லை. அதை தேடி நம்ம போக வேண்டியதில்லை, நம்மளை தேடி எல்லாமே வரும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் மாஸ்டர். சூப்பர். அதை தான் எடுத்துகிட்டு போகிறேன். சூப்பர். சார் எடுக்கணும். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ் இப்போ ஆன்சர் பண்ணிங்களா சார்? அதுல நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? டேக் அவே. இல்லை இப்போ என்னன்னா இந்த 20 கொஸ்டினுமே வந்து இப்போ என்னை பற்றி நான் எழுதுனது தான். ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். இந்த ஹவு இம்பார்ட்டன்ஸ் இஸ் யுவர் மென்டல் ஹெல்த் டு யூன்னு கேட்டுக்கிறீங்க. யாராக இருந்தாலும் நம்ம மென்டல் ஹெல்த்து அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்டேபிளாக இருந்தாலும் எந்த டிசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் நல்லதோ கெட்டதோ மற்றவங்களுக்கும் நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அந்த கொஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், சொல்லுங்கள். தியானத்துக்கு போயிட்டாரு. இல்லை இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. எதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம்? எடுத்த உடனே காமெடியே போகக்கூடாது. இந்த கிளாஸ் மெயினாக நான் வந்து நீ வந்து மென்டலாக இல்லையான்னு அந்த ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ அங்கேயே எனக்கு நான் கன்ஃபார்மாக அப்பப்போ மென்டல் ஆகிறேன். ஸோ அது எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்கிறது. நீங்கள் மென்டல் ஆகிறது ஓகே, உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமான்றதான் கேள்வி. மற்றவங்க நல்லா நான் ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு நான் ரொம்ப நல்லா இருந்தேன். ஸோ அதனால் மைண்ட் வச்சு நிறைய கேம் இல்லை தான். அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு மைண்ட் பேலன்ஸை வச்சுருந்தா நம்ம வந்து லைஃப்பில் வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம். இப்போ நம்ம ஹாப்பியாக எப்பவுமே அவுட்டர் வேலை தான் பார்க்குறோம். பட்டு டீப் மெடிடேஷன் போகும்போது இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் உட்காரும்போது நமக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நிலையை நம்ம அதிகமாக ஆக்கணும். ப்ளஸ் நிறைய டைம் நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறது, பணம் எப்படி நம்ம லோன் எப்படி சீக்கிரம் அடைக்கிறது, அதுலேயே மைண்ட் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ மைண்ட் கேம் விளையாடாமல் நமக்கு தெரிஞ்சு பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. அதுமாதிரி எனக்கு ரொம்ப டான்ஸ் ஆடும்போது ரொம்ப சந்தோஷம் வரும், பாட்டு பாடும்போது நல்லா சந்தோஷம் வரும். அப்புறம் அடுத்தவங்க ஃபோன் பண்ணி அவங்க காதில் ரத்தம் வர வரைக்கும் பேசுறது ரொம்ப சந்தோஷம் வரும். சரி, இந்த மாதிரி சந்தோஷம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணுது. சூப்பர் சார், அருமையான விஷயம் சொன்னார். பாட்டு படமும் சந்தோஷமாக இருக்குன்னாரு, பாட்டு படமும் மற்றவங்களுக்கு காதில் ரத்தம் வருங்க, அப்போ அடுத்த லைன் அதே வந்துட்டு. சூப்பர் சார். ஸோ அப்போ மகிழ்ச்சிங்கிறது வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுல இருக்குது. ஓகே, நான் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த 20 கொஸ்டினில் வந்து மறுபடியும் எனக்கு ரிப்பீட்டாக ஆனது வந்து மைண்டு தான். ஸோ யாரையும் காப்பி பண்ணல, இருந்தாலும் அந்த மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மைண்டு வந்து எவ்வளோ கிளியராக இருக்குதோ நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். நம்மளோட கோல் எல்லாமே வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட சக்ஸஸே நம்மளோட மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கிறதுன்றது புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஓப்பன் மைண்ட், ஓகே இன்னும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக இருக்கணும், தயக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். வாழ்க வளமுடன். இந்த 20 கொஷினரில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு குட்டி வட்டத்துக்குள்ளே இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நினச்சி இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இன்னுமே என்னை நான் வெளியே கொண்டு வரணும். நிறையா வந்து என்னோடய ஃபோக்கஸை அதிகப்படுத்தணும். நான் என்ன பண்ணணுங்கிற விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக பண்ணும்போது தேவையில்லாத இந்த மைண்டு கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். மைண்டு கேம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் அது இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேணுங்கிற விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக மாறும் லைஃப். அது நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். வாழ்க வளமுடன். சூப்பர் மேடம். ஃபர்ஸ்ட் ஆசிரிப்பு. இப்ப ஈ சிரிப்பு.
இப்பதான் நம்ம அக்கு வர முடியும் ஆரம்பிக்கிறேன். ஓ ஈ வந்தாச்சா? ஒருத்தர் பார்த்து ஈ சொல்லும். இடிச்சு போங்க. நீ அதெல்லாம் விடுங்க, நீங்க சிரிங்க. இங்க மங்கி மாதிரி நடந்து வாங்க. அப்புறம் நெக்ஸ்ட். ஓ அடடடடடா. ஓ ஓ அப்பப்பா அம்மம்மா. ஓகே நெக்ஸ்ட். இது என்னது? ஓ மயிலாட்டம். ஓகே மயில் கம். யா இது என்னது? ஓ சூப்பர் கிரேட். யா வெரி நைஸ். நெக்ஸ்ட் கங்காரு. கம் பரவாயில்ல. ஓ பார்வை. ஓ யானை. ஓ சூப்பர். யானை ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். சூப்பர். ட்ரை இப்படியே தாவும். உட்காந்துல தாவும். சரி ஓகே வாங்க. சரி ஐஸ்கிரீம் பொம்மை வாங்கி கொடுக்குறோம். சரியா? சமாதானப்பட்டே ஆகணும். அங்க ஒரு குட்டி பாப்பா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுதா ஜாலியா இருக்குல்ல? விளையாடலாமா? அவங்க போலாமா? என்னது இது? அவ்வளவுதான். நல்ல பாப்பாவா? இப்ப நீங்க அப்பா கேரக்டர். நீங்க அப்பப்பா எனக்கு மொபைல் இப்பவே பார்க்கணும் போல இருக்குப்பா. உன்னோட மொபைல் கொடுங்க. இப்பதான் பேசிட்டு எனக்கு கண்டிப்பா வேணும். நான் ஒரு half an hour மட்டும் பார்த்துட்டு கொடுத்துறேன். half an hour. சரி ஒரு 5 minutes. பேசிட்டே அடம் முடிக்கணும். அழணும். என் பொண்ணு அழணும். ஆனா அதுதான் அடம். அப்படியா? நீங்க வேற போறத. உருண்டு தரணும். எனக்கு இப்பவே வேணும். என்னால அது இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நெட் வேற செய்யணும் பரவாயில்லை. கேம்ஸ் விளையாடுறேன். கேம்ஸ் இல்ல அதுல. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணாலும் 5 வயசுல 3 வயசுல டவுன்லோட் பண்ணிட்டேன்.
நான் download பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எல்லாமே. நான் இப்பவே கேம் விளையாடுறேன். கேம் விளையாண்டே அவ்வளோதான். நீங்க எங்க கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். சமாதானப்படுத்துங்க. சமாதானப்படுத்தணும் குழந்தைய. குடுக்கலன்னா நான் அந்த அங்கிள் கொடுப்பேன். நான் அந்த அங்கிள் கொடுப்பேன். எனக்கு ஒரு பால் வாங்கி கொடு அப்பா. பால் எவ்வளவு பெரிய சின்ன பாலா பெரிய பாலா? பால் வேணும் அப்பா. சரி நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாமே. இப்பவே வாங்கி கொடு அப்பா. இப்பயே வா போலாமே. இப்போ வா. எங்க இருக்கு? எங்க போலாம்? பிரான்ஸ் போலாமா? சென்னை போலாமா? நல்லா இருக்கும் பால். எங்க நல்லா இருக்கும் பால்? பிரான்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம பிரான்ஸ் போவோம்ல. இப்பவே போலாமாப்பா? இப்போ வேணாம். இப்போ வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. பாட்டி போய் பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரான்ஸ் போயிட்டு பிரான்ஸ் ஈஃபில் டைப்லாம் இருக்குல்ல அதை சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே பெரிய பால் இருக்கிறதே பெரிய பால் ஒன்று வாங்கி தரலாம். பெரிய பால் உலகம் தான். பால் வாங்கிக்கின்னு அந்த பால் எல்லாம் அப்படி உருட்டி போயிடலாம்ப்பா. பால்ல ஏறி போலான்றியா? அப்படிலாம் போக முடியாதுமா. போனா ஆக்சிடென்ட் ஆகி கீழே வந்துடும். அப்புறம் அப்பா பாவம் இல்ல. சரி அப்ப எனக்கு 10 பால் வாங்கி கொடு. 10 சின்ன பால் வாங்கி கொடு. சரி 25 பால். இங்க வாங்கி கொடு. இந்த கடையில. இங்க நல்லா இருக்காது. இந்த கடையில. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்தியால நல்லா இந்த இருக்கு. கடையில வாங்கி கொடு. இந்த கடையில 100 பால். நல்லா இருக்கு. 100 500 வாங்கி நம்ம பிரான்ஸ்ல வாங்கிக்கலாம். இந்த பால் நம்ம எடுத்து போக முடியாதுல்ல. நீ வாங்கி கொடு. நேத்தே வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன்னா நேத்து நான் ஐஸ்கிரீம் தான் வாங்கி தரேன்னு சொன்னேன். நீ வாங்கி கொடுக்கல அப்படினு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். ஐயோ எனக்கு இப்ப வாங்கி கொடு. சரி நம்ம வெச்சு பண்றோமா? அப்பாட்ட காசு இல்லம்மா. இருக்கே நிறைய நோட்லாம் வெச்சு பாக்கெட்ல பார்த்தேன் நானு. இல்லம்மா எல்லா இப்ப வந்து வீட்டு வாடகைக்கு வந்து வாங்கிட்டு போட்டாங்கம்மா எல்லாமே. அது பரவாயில்லை. லேட்டா கொடுக்கலாம். சரி ஜிபே அந்த மாதிரி ஆப்ஷன். ஜிபே எல்லாம் பண்ணலாம். ஜிபே எல்லாம் மொபைல்ல வர்க் ஆக மாட்டேங்குது. நீ இப்போ வாங்கி கொடு. சரி ஒரு பால் வாங்கி கொடுப்பா. ஒரே ஒரு பால். சரிம்மா நான் நாளைக்கு வாங்கி தரட்டுமா? நாளைக்கு இப்போ வாங்கி கொடுப்பா. இப்போ என்ன ஏமாத்தாதப்பா. இப்போ வாங்கி கொடுப்பா. சுத்தமா இந்த காசு 10 ரூபாய் இல்லப்பா. பிச்சைக்கார பாப்பா வாங்கி. எமோஷனல் பிளாக் பண்ணுங்க. அப்போ எமோஷனல் பிளாக் பண்ணுங்க. சரிம்மா நான் பக்கத்துல போய் கடன் வாங்கி தரேம்மா. ஏமாத்தாதப்பா. என் மனசு தாங்காதப்பா. இங்கே உட்கார்ந்துட்டே இங்க. வேணாம் வந்து பிச்சை போறேன்னு இங்கே உட்கார்ந்து அந்த பால் என்கிட்ட இங்க வரணும். அதான் நான் ஏந்திரிப்பேன். இல்லைன்னா இங்கே உட்காருவேன். போராட்டம் பண்ணுவேன். எங்க அப்பா எனக்கு பால் வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஏமாத்துறாரு. சின்ன பையனை ஏமாத்துறாரு. நான் 10 பால் வாங்கி தரேன். இப்போ போய் வாங்கி வா. போ. கடை மூட்டேன். இல்ல பரவாயில்ல எடுத்துன்னு வா. நாளைக்கு கடை உள்ள கடை அப்ப போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்க. அப்பா நீ ஜெயில் போய். ஐயோ என்ன ஏமாத்துறதுக்கு நீ ஜெயில் போகணும். ஐயோ அம்மா அம்மா ஐயோ அப்பாவே ஜெயிலுக்கு போகணும். என்ன பரவாயில்ல. பையனுக்காக ஜெயில் போக மாட்டியா நீ? தப்பு பண்ணாதான் காசு கொடுக்க மாட்டேன். ஜெயிலுக்கு போக மாட்டேன். என்ன அப்பா நீ? பால் வாங்கி கொடு. கையில பால் நான் ஏச்சு வரேன். இல்லம்மா நீ விட மாட்டேன் சொல்றது. பால் இங்க இருக்கா? அந்த பாட்டில் எடுத்து கொடுத்துருங்க. இந்த பால் காட்டு. என்ன சொல்றேன்னு பால். என்ன இது மொக்க பால் இது? நல்ல பால் வாங்கி கொடு. என்ன சரி அப்ப எனக்கு 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் கொடு. சரிம்மா 1000 போதுமா? 1000 கொடு. 1000 ரூபாய் 20,000 நான் இது 20 வேணுமா? 1000 கொடு. நான் ஏஞ்சி போறேன். இல்லன்னா கத்துவான். என்ன நீ அடிக்கிறன்னு கொடுமைப்படுத்துற. ஐயோ என்னமா போலீஸ் கிட்ட போறேன். 1000 ரூபாய் பசங்களுக்கு அனுப்புங்க. சரிம்மா போதுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. நாளைக்கு 100 ரூபாய் வாங்கி கொடுத்துறேன். சரிம்மா ஓகே. போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறேன். ஓகே ஓகே. வணக்கம்மா. அப்பா அப்பா ஆசீர்வாதம் அப்படி அப்பா கிட்ட. இல்லம்மா
பக்கத்துல பக்கத்துல ஒரு பையன் பெரிய மொபைல் வாங்கி ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. சூப்பராக கேம் விளையாடுறாங்க. ஐஃபோன் i16 ஒன்று வாங்கி அப்பா அவங்க அப்பா அப்பா எனக்கு i16 வாங்கிட்டாங்கப்பா. ஃபோன் வேணும் உனக்கு? ஏன் என்ன பண்ண போற ஃபோன் வச்சுக்கிட்டு? கேம் விளையாடுவாங்கப்பா. இந்த வயசுல லவ் பண்ண போறியா நீ? லவ் நான் பண்ணல, கேம் மட்டும் தான். போன்ல கேம் மட்டும் அந்த தான். பையன் யார் அந்த பையன்? பையன்னா சொல்லவே கூடாது. பக்கத்துல வந்து பையன் ஒரு பொண்ணு தான் பொண்ணுதான். கேம் விளையாட போறியா? கேம் கேம்லாம் விளையாட கூடாது. மூளை கெட்டு போயிடும். எல்லாமே எல்லா குழந்தைங்க 100 குழந்தை 100ல 99 விளையாண்டுதாம இருக்கு. மத்தவங்களுமே நம்ம செய்யக்கூடாது, டிஃப்ரெண்டா செய்யலாம். அப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கி கொடுங்கப்பா ப்ளீஸ். ஐயோ வேண்டாம், அதெல்லாம் ஐயா வேண்டாம். வேணும். சரி, நான் வந்து- அம்மா அப்பா எனக்கு வேணும், நிக்க வேணும். அப்படியா? சரி, நாளைக்கு போய் வாங்கிக்கலாமா? நாளைக்கு ஏமாத்துறது சரி, வேணும். அந்த பொண்ணு வீட்டுல போய் அந்த போன் வாங்கி வந்துறியா? அந்த பொண்ணு தரமாட்ட அடிச்சிருவா என்ன. பிடிக்கணும் வந்துரு. அது எப்படி அது தப்பான விஷயம். நம்மலாம் ஈவினிங் இருக்காவா தப்பான அது முடியாதா? நீ வாங்கிக்கிற கூட நிறைய பண்ண வைக்கல. அக்கௌண்ட்ல நிறைய பண்ண வச்சு சேவிங்ஸ் எடுக்க முடியும். 18 வயசு ஆகும்போது அனுப்ப முடியும். ஏய் அவ்வளோ வயசுல வேணாமா. அதுக்குள்ள நான் விளையாடணும். 18 வயசுல நான் பண்ணுவேன் ஓல்ட் ஆயிடுவேன். எனக்கு எல்லாமே மறந்துடும், எல்லாமே ஞாபகம் இருக்காது. இப்போ தேவையில்லை. ஏற்கனவே நீ அவ்வளவு புத்திசாலி இல்லை. ஃபோன்னா பார்த்தா என்ன இன்னும் மோசமா என்னப்பா நீயே இப்படி புத்திசாலி அப்படின்னா உனக்கு தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. ஏற்கனவே கொஞ்சம் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி சரி. அந்த ஃபோன் பார்த்தா இன்னும் ரொம்ப ஓவராயிடும். ஒரு ஃபோன் தானே கேட்டேன். ஒரே ஐஃபோன். ஒரே ஒரு ஃபோன் எங்க இப்போ உடனே போக முடியாது. ஒர்க் இருக்கு எனக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போலாமா? சரியா? சரி. நான் ஆனா கிளம்பி வாங்கி தந்துடணும். வாங்கி தந்துடுறேன். இன்னைக்கே போறோம். நம்ம போயிட்டு வந்த உடனே கிளம்பிடு, உடனே போறோம். அவ போயிட்டு லட்டு தின்னு ஆசை, லட்டு வாங்கி ஏமாத்தக்கூடாது. டிரான்ஸ்ஃபர் உடனே வேலைக்கு போயிட்டு வரேன். அப்பா வந்த உடனே சமைத்து போனா ட்ரெஸ் பண்ணி அழகா மேக்கப்ல சூப்பர் போட்டோம். நான் ஐசிசில கண்டிப்பா வாங்கி தரணும். அழகா நம்ம போய் வாங்கிட்டு வரலாம். சூப்பர் ஃபோன். என்ன சூப்பரா அம்மா அம்மா நான் கேட்பேன், என்னை திட்டக்கூடாது, ஓகேவா? ஓகே சரி. எனக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? ஐஸ்கிரீம் ஐபேக்கோ தான் வேணும். 2 ஸ்கூப்பு. 2 ஸ்கூப்பு. பிளாக் கரண்ட். ஓகே. நிறைய சிப்ஸ் போட்டுக்கணும். ஓகே. ஓகேவா? பக்கத்துல சாக்கோ சிப்ஸும் டபுள் சிப்ஸும் சேர்த்து. ஓகே. ஓகே. கூட்டிட்டு போவீங்களா? வாங்கி தருவீங்களா? எப்படி சொல்லுங்க? ஐஸ்கிரீம் கடை கூட்டிட்டு போவீங்களா? ஐஸ்கிரீம் கடை கூட்டு போவேன். ஆனால் அடுத்த நாள் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இது எதுவுமே கிடையாது. என்னது கிடையாது? அடுத்த நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எதுவுமே கிடையாது. என்ன தர மாட்டீங்க? வேற ஏதாவது கேட்டால் வாங்கி தர மாட்டேன். நான் கேட்பேன், எல்லாமே வாங்கி தரணும். அவன் சளி பிடிச்சா யார் பார்க்கறது? சளி பிடிச்சா மருந்து குடிச்சுவேன். மருந்து? ஆமா, ஆச்சி கொடுப்பாங்கல்ல, அந்த மருந்து எல்லாத்தையுமே குடிச்சிருவேன். அப்புறம் எனக்கு சரியாயிடும். எனக்கு வாங்கி தாங்க. போலாமா? இப்பவே வாங்க வாங்க. சளி பிடிச்சிடும் சொன்னா கேளுங்க. வேணும். ஃபுல்லா சளி பிடிச்சுன்னா தொண்டை கட்டிக்கும். எனக்கு இப்பதான் வேணும். போச்சு. போங்க, பேச மாட்டேன். இங்க வாங்க. இங்க வாங்களேன். உங்க அம்மா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? இல்ல, அவங்க வந்து அம்மா எப்படி கூப்பிடணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படி கூப்பிடுறாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. இங்க வாங்க. நான் வந்தா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? வாங்க. அப்பதான் வருவேன். முதல்ல நீங்க வாங்க. இல்லைன்னா வரவே மாட்டேன். அப்ப அங்கே இருங்க. எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணும். கேட்டுதான் சொல்லிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்.
இங்கே இருங்க அப்படியே. சரிங்க வாங்க வாங்கி தருவாங்க. வேண்டாம், நீங்க தொட்டு கேட்பேன். சரி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அடுத்த வந்து சுடுதண்ணி குடிச்சுக்கணும். சுடுதண்ணி குடிச்சுக்கணும். ஐஸ்கிரீம் வேண்டாம், சளி பிடிக்கும். வேண்டாம். ஓகே. செல்லக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்ஒர்க் இருக்கேன். ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கீங்களா? எங்க மிஸ் எழுததான் இருக்கு, நீங்க ஒண்ணுமே எழுதவே இல்ல. நான் எழுதிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஏமா எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஓ அப்படியா? அம்மா வேற என்னமா சொல்றாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எவ்வளவு நேரமா? எழுதிட்டு அதை ஸ்லோவாக எழுதிட்டு இருந்தேன். ஸ்லோவா எழுதிருக்கீங்களா? இல்லையே, அம்மா அண்ணா கூட விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்றாங்களே. அண்ணன் தான் விளையாண்டு இருந்தேன். அண்ணா கூட தான் விளையாண்டுட்டு இருந்தீங்களா? சரி இப்போ எழுதுங்க, அப்பா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன், நீங்க உட்காந்துருங்க, நீ அவங்களே இதெல்லாம் எழுதி முடிச்சிடணும், சரியா? என்னது இது? அப்பா போய் ஃப்ரெஷ்ஷாக போய் வந்துட்டா இன்னும் ஏன் மட்டும் தான் எழுதிருக்கீங்க, வேற எதுவுமே எழுதவே இல்லை. எழுதிட்டு இருந்தா அதுக்குள்ள வந்துட்டீங்க. இப்படி டக்குன்னு எழுதுவீங்களா நீங்க? ஓ இதான் உங்க டக்கா? சரி சரி சரி. அது ஏன் வந்து ரொம்ப குட்டியா போட்டிருக்கீங்க? இந்த நோட்டு ஃபுல்லா போட்டுருங்க, அப்பதான் மிஸ் என்ன கூப்பிடுவாங்க. புரிஞ்சா? என்ன புரிஞ்சு? திட்டத்தை கூப்பிடுவாங்க. இல்ல ஷேக்கன் கொடுக்கறது கூப்பிடுவாங்க. அப்படியா? கரெக்டா எழுதுடா. சரி ஓகே. கரெக்டா எழுதுறியா? நான் எழுதுறேன். இல்லைன்னா அம்மா கூப்பிடுங்க. இல்லை நான் எழுதுறேன். மா நீ பாருமா, அதை சொல்ல சொல்ல கேட்கவே நான் எழுதுன்னு சொல்லிட்டு போங்க. எழுதிங்களா? சரி ஓகே, நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன், நீங்களும் வரீங்களா? இல்லை நான் எழுதிட்டு வரேன். இல்லை அது அப்புறமா எழுதலாம். நான் எழுதிட்டு வரேன். ஷூர்? நான் மட்டும் போய் சாப்பிடவா? அப்பா. அப்புறம் அப்பா மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. இல்லை இல்லை. ஓகே, உட்காந்து எழுதுங்க சீக்கிரமா. ஓகே. ம், நாளைக்கு வெளியே போகலாம். ஓகே. பாய். வா எங்கே போகிறேன்? அப்பா அந்த ரூமுக்கு தானே போகிறேன். பாய் சொல்லுங்க. சரி, அதுலயே அம்மா கேரக்டரா இருந்தா எப்படி? தீனம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி நம்ம ஹோம்ஒர்க் எழுதலாமா? எழுதலாம். உட்காருங்க, கீழே உட்காருங்க. நோட் எடுங்க. மிஸ் என்ன என்ன எழுத சொன்னாங்க, நோட் எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. சீக்கிரம் எடுத்தாச்சு. வேகமா எழுதணும். அப்படி இல்ல, சின்னதா எழுது. பெருசா எழுதாதன்னு சொல்றேன்ல, சின்னதா எழுது. சோ எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். முடிஞ்சிச்சு, போ. வா விளையாட போலாம். அவ்வளவுதான் மிஸ்டர். அவள்தானா? அம்மா பார்க்குக்கு போலாம். நாளைக்கு போகலாம், இன்னைக்கு வேலை இருக்கு. நாளைக்கு டெய்லி அதே தான் சொல்லிட்டே இருக்க, வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்குன்னு. அன்னைக்கு கேட்கும் போதும் அப்படிதான் சொன்னேன், நாளைக்கு போலான்ட்டு. இன்னைக்கு நாளைக்கு, அதுக்கப்புறம் நாளைக்கும் ஆயிடுச்சு, இன்னமும் போல. மழை பெய்யுது, வெளியில மழை பெய்யுது. பரவாயில்ல, கொடை பிடிச்சிட்டு போலாம். பார்க்கலாம் சேரா இருக்கும், நம்ம இன்னைக்கு போக முடியாது. நம்ம நாளைக்கு போய் சும்மாவாவது உட்காந்துட்டு வரலாம். எனக்கு போய் பார்க்கணும். மழை பெய்யுது, மழை பரவாயில்ல, மழை பெய்யுது. ரெயின் கோட் இருக்குல்ல, காமிச்சல. இன்னைக்கு ஸ்கூல் போகும்போது நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்ல போது அது போட்டுட்டு போனதுன்னு சொன்னேன். ஸ்கூல்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டீ நீ. அக்கா இருக்குல்ல, அது போட்டுட்டு போலாம். அக்கா போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா, நீ யார் ரெயின் கோட்டை மறந்த? நல்லா அம்மா நல்லா லாக் பண்றாங்க. ரெயின் கோட் இருந்தா இன்னைக்கு இந்த கோட் பேக் பண்ணல. மழை பெய்யுது. சரி வா, இப்ப போய் கடையில புதுசா ரெயின் கோட் வாங்கிக்கலாம். அதுக்கு மழை பெய்யுது இல்ல, கடைக்கு போறதுக்கே மழை பெய்யுது. கொடை பிடிச்சிட்டு போயிடலாம். கொடை தான் உங்க அப்பா ஆபீஸ்ல மறந்துட்டு வந்துட்டாரு. ரெண்டு பேரும் இதே வேலை, அப்பா மாதிரியே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. வீட்டுல ஒரு பொருள் இருக்க மாட்டேது. போ, அப்புறமா போலாம். வெயில் வந்தாலே போலாம். உட்காரு வரமா. இந்த கேம் விளையாடலாம்ப்பா. அதுல இந்த ராட்டினெல்லாம் எனக்கு செய்யணும்.
தள்ளி விட்டுரும், கீழே விழுந்துருவேன். இல்ல பெல்ட் எல்லாம் இருக்குதுப்பா, சீட் பெல்ட் எல்லாம் இருக்குது. அங்க பாரு மேல எல்லாம் போகுது ஜாலியா. அது அப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா ரொம்ப ரிஸ்க் வேண்டாம். நான் உனக்கு வந்து பெரிய இது மால் கூட்டிட்டு போறேன். இந்த மால்ல வந்து அவ்வளோ சேஃப்டி ரெஸ்ட்ரிக்ட் இது இல்ல. இல்ல இது நல்லா இருக்குப்பா, நான் ஏற்கனவே செஞ்சுக்கிறேன். யார் கூட போனேன்? அம்மா கூட. அம்மா கூட வந்து அம்மா எல்லாமே செய்ய விடுவா. ஆனா உன் கூட வந்தா நீ ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டேற. ஒரு குச்சி முட்டாய் கேட்டா அது கூட வாங்கி கொடுக்க மாட்டேற. இதுதான் சேம் கேட்டா இது வாங்கி கொடுக்க மாட்டேற. நான் அம்மா கூட போய்க்கிறப்போ ஓகே போலாம். பேசாத, என்னடா எங்க போயிடுவேன் பாத்துக்கலாமே. சரி நான் இங்கே தான் இருப்பேன். அந்த ராட்டினம் செய்யாம நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன். நீ பாத்துட்டே இரு. நான் இங்கே தான் இருப்பேன். இப்போ கூப்பிடுங்க சமாதானம். கடைக்காரங்க கிட்ட சொல்லி மிரட்ட சொல்லுவேன் சார். சொல்லுங்க. அப்பாச்சி தான். அப்பா சார் கடைக்காரரு. போய் நீங்க கொஞ்சம் நைஸா மிரட்டுங்க. நைஸா வந்துருவா. நான் இங்க இருக்கேன், இங்க இருந்து பாக்குறேன். அவளே பயந்து எழுந்து வருவா. நீங்க போய் மிரட்டுங்க. அடி வாங்கல விடுங்க. அத அப்ப பாத்து போய்ட்டு அப்பா எது சொன்னாரு, நீங்க இது விளையாடணும் வந்தாங்க. என்னது இது விளையாடணும்ன்றாங்க. ஆமா இது ராட்டினம் செய்யணும் நாங்க. ஆமா சுத்துது பாருங்க. ஏன்னா ஏத்தி விடுங்க வாங்க. நீங்க தான் நான் ஏத்தி விடுங்க. அப்புறமா அவங்க அம்மா வந்து பைசா வாங்கி தந்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கிங்க தோக்கர். வாங்கிக்கிங்க. அவர் பைசா சம்பாதிக்கிறாங்க. நம்ம லூசா நீ யார் கூட்டல் போயிட்டே இருப்பியா? வா போலாம் வீட்டுக்கு. இதெல்லாம் ஒரு கூட்டு வந்து திட்ட வச்சு நான் எங்க கூப்பிட்டேன்? நான் அந்த சைடு போறதுக்குள்ள யாரோ வந்து கூப்பிடுறாங்க. நீயும் போலாம் வா போலாம் வான்னு போயிட்டே இருக்க. சரி மாமா வீட்டுக்கு போலாம் வா. இப்போ இந்த கேம் இப்போ அப்பா பொண்ணு அம்மா பையன் இந்த மாதிரி நீங்கள் குழந்தையாகவும் பேரண்ட்ஸாகவும் நீங்கள் பண்ணும்போது உங்களோட டேக் அவே என்ன, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள். அப்பாவா இருந்தா தாஜா பண்ணோம், புள்ளையா இருந்தா அடம் பிடிக்கணும். பிள்ளை இருந்தால் அடம் பிடிக்கணும். சரி அப்புறம் அம்மா ஒரு அம்மா அப்பாவா இருந்தா தாஜா பண்ணணும்ன்றத இப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதையும் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையும் தேவை. அப்பாவாக இருக்கும்போது அதாவது பேரண்ட்டாக இருக்கும்போது பொறுமை தேவைப்படுது. தேவை எப்படி ஹேண்டில் கோவப்படுறத விட எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி வந்து எந்த ஆங்கிளில் போனால் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அடிக்காமல் கொள்ளாமல் எப்படி செய்யலான்றது நமக்கெல்லாம் மெயினாக இருக்குது. ஓகே சொல்லுங்கள் மேடம். இப்போ அம்மா பையனாக நடிக்கும் போது வந்து ஒரு அம்மாவா அவர் எப்படி இருக்கணுங்கிறத அவர் அழகாக நடிச்சு காட்டினார். அடுத்தது வந்து அப்பா பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துப்பாங்களோ அந்த இதை நான் கற்பனை பண்ணி நான் பண்ணேன். இதில் நான் இது பண்ணிக்கிட்டது அவர் வந்து விரும்புகிறது என்கிட்ட பொறுமை. ஸோ அதை வந்து நான் சரி. இங்கேருந்து எடுத்துக்குவேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என்ன எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஒரு குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க, உங்கள் பேரண்ட் கிட்ட நீங்கள் ஒரு குழந்தையாக இருக்கும்போது என்ன எதிர்பார்த்தீங்க? நான் கேட்ட உடனே அவங்க தரல, பட் ஆனால் ஒத்துக்கிட்டாங்க, வாங்கி தரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அது நான் அவங்கக்கிட்ட இது பண்ணுது. நான் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நோ தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க வந்து சரி ஓகேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக அது வராது. ஸோ அதை அவங்க கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அப்போ குழந்தையாக இருக்கும்போது குழந்தையோட மனநிலை என்னன்னு புரியுது உங்களுக்கு. நம்ம ஒரு குழந்தையா நடிக்கும்போது நம்ம குழந்தையோட மனநிலை என்ன? அதாவது மாஸ்டர் நம்ம வந்து அவங்ககிட்ட நோ சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க எஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து அதை அம்மா வந்து எஸ் சொல்லிட்டாங்கன்னா குழந்தைங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அது வேண்டாம் உடம்புக்கு கேடுதல்ன்றதை புரிஞ்சுக்குவாங்கன்ற மனநிலைமையில தான் அவங்க இருக்காங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அப்போது அந்த டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்கும், கூட வந்து அப்படியே நைஸாக நான் வாங்கியும் கொடுப்பேன். அது வந்து என்னால் அந்த ஃபீலிங்லேருந்து என்னால் அது அந்த எம்பாத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சைட்லேருந்து அந்த ஃபீலிங் என்னால் புரிய முடியும். ஓகே. அப்போ நீங்கள் குழந்தையா இருக்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? அப்போ ஒரு குழந்தையா நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படிங்கும்போது இன்னொரு குழந்தையோட மனசு உங்களுக்கு புரியுதா? அப்போ எதுவுமே அதாவது நமக்கு கேட்டால் வாங்கியே தர மாட்டேன்றாங்க. எப்போவுமே நம்ம கேட்டே இருக்க மாதிரி இருக்கு.
என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் குழந்தைக்கு இருக்குது. அப்போ இனிமேல் நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கும்போது ஒரு குழந்தைய உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் ஃபஸ்ட்டு அதில் இருக்க அதனால அந்த குழந்தைக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, அதனால இப்போது வேண்டாம் அப்படின்றது எதுக்காக வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்றத புரிய வச்சுட்டு அது அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வாங்கி தர்றதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சரி ஓகே நீ இந்த ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நம்ம அது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி வேணா சொல்லி அப்போதைக்கு டைவர்ட் பண்ணி அது முடிச்சதுக்கப்புறம் வேணா வாங்கி தரலாம். முடிச்சதுக்கப்புறம் வாங்கி தரலாம். நீங்கள் சொல்லுங்கள். நம்ம குழந்தை அது பேரண்டாக இருக்கும்போது நம்ம குழந்தையுடைய லெவலுக்கு போனோம் உண்மையிலே அது இல்லையான்னு பார்த்து அது ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் இப்போ 5th படிக்கும்போது மொபைல் கேட்டாங்கன்னா அது அவங்க தேவைப்படாது. ஸோ அதனால் அவங்க அம்மா மொபைல் ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் இப்போ ஒரு பொருள் அவங்க கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டு அவங்க மைண்டு செட் ஆகிடும். அம்மா பேரண்ட்ஸ் வந்து எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் டிலே பண்ணணும்னா நல்லாயிருக்கும். டிலே பண்ணணும். இப்போ ஒரு குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை அந்த டைமில் தான் மஸ்ட் அது இம்பல்ஸ் தான் மஸ்ட் அந்த டைமில் தான் இதாக இருக்கும். மீன்ஸ் அது போய்ட்டு அது மீன்ஸ் அவங்க வேறு ப்ராசஸ் போகும்போது சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா நம்ம அப்புறமே இந்த ரியலைஸ் பண்ணுவாங்க சரி நமக்கு அப்புறமா கிடைக்காது அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு. நம்ம எதுக்கிட்ட வாங்கி தரும்போது அவங்க மைண்டு செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவங்க மாற்ற முடியாது. கொஞ்சம் பெருசான திடீர்னு BMW கார் வேணும்னு கேட்பாங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதில் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சொல்லி வளர்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சொல்லி வளர்க்குறது கரெக்டாக புரிய வைக்கிறது. நம்ம அதுமாரி நம்ம ஃபேமிலி வந்து ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டி தான் அவங்களுக்கு லைட்டாக சொல்லணும். இதுமாதிரி கொஞ்சம் இப்போ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஒரு 1 month கழிச்சு 2 months கழிச்சு சேலரி வந்தால் வாங்கி தரேன். அதுமாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம லெவலுக்கு புரிய வைக்கலன்னு நம்ம நினச்சிக்கோங்க அப்பா பெரிய பணக்காரர் நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் புரிய வச்சுன்னா அவங்களும் புரிஞ்சுக்கணும். அவங்களும் அதுக்கு தகுந்தமாரி கொஞ்சம் சிக்கனமாக இருக்குது, அவங்களும் சேவிங் பண்ணணும். அது மாதிரி தெரியும். சூப்பர். அதான் சார் நிஜமாவே குழந்தையா நடிக்கும் போது தெரியுது அவங்க எந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் நல்லது இது கெட்டதுங்கிறது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிளியராக புரிய வச்சிட்டோம்னா அந்த சுச்சுவேஷனுக்கே போகாமல் பெட்டர் இருந்துக்கலாம். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்தது நல்லது. அதே மாதிரி அவங்களுக்கு அது வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ரிசல்ட்டாக அது வேணால் வாங்கி கொடுக்கலான்ட்டு. இப்போ நார்மலாக குழந்தைங்க அடம் முடிக்கிறது வந்து ஒன்று ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க, மேகி செஞ்சு கொடுங்க, இல்லை ஹோட்டல் காஸ்ட் போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க, அப்புறம் வேறு என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி எதுலாம் அன்ஹெல்த்தி ஃபுட்டோ இதுதான் அதிகமாக சாக்லேட்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க, பிஸ்கெட்ஸ் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அன்ஹெல்த்தி ஃபுட்டாக கேட்குறாங்க. இந்த குழந்தைக்கு முதல்ல பழக்கப்படுத்துனது யார்? ஆக்சுவலாக அவங்க என்னோட கேஸே நான் சொல்கிறேன். அவங்க போகோ அது இதுன்னு பார்க்குறாங்க இல்லையா, அதில் வர ஆட் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வரும்போது அந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டே பண்ணணும். நம்ம இங்கே மாலில் போய் கஷ்டப்படுறதுக்கு அவங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது அதை அங்கே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்று சோஷியல் ப்ரெஷர் இருக்கும். நிறைய குழந்தைங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைச்சது எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த டைம் பேரண்டிங் வந்து டஃப் தான். rather than எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது இந்த அளவுக்கு இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ அது பாசிபிலிட்டி வேறு டைப்பில் தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே. அப்போ நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க உங்கள் குழந்தை வந்து எந்த மனநிலையிலேருந்து அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியாது, அன்ஹெல்த்தி ஹெல்த்தின்னு தெரியாது, வேணுமா வேணாமான்னு கூட தெரியாது. எனக்கு இப்போ வேணும் அவ்வளோதான். இப்போ ஒரு பெரிய பொம்மை கேட்குறாங்க, கார் வாங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் அது அவங்களுக்கு வேல்யூ தெரியாது. எடுப்பாங்க, பிடிக்கல டப்புன்னு தூக்கி போட்டுருவாங்க. போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது அதோட. அதுக்கப்புறம் அந்த கார் நீ கேட்டல நான் வாங்கி கொடுத்தேன், நான் பத்திரமா வச்சுன்னா வேணாம், அவ்வளோதான். அடுத்தது நான் உனக்கு 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன், 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன், நீ எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுத்துக்கோ, எனக்கு அது வேண்டாம். ஸோ அப்போ அந்த மனநிலை, அந்த குழந்தைங்களோட மனநிலை அப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் இப்போ கற்றுக்குறோம். நம்ம கொஞ்சம் அளவுக்கு டைவர்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டைவர்ட் பண்ணுறது. ஆனால் இந்த பேரண்ட்டும் டைவர்ட் பண்ணலைங்க, எல்லாம் வாங்கி கொடுக்குறதுலே இருக்கிறோம். ஒன்று அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா கிட்ட சொல்லுவேன், போட்டு கொடுத்துருவேன், இல்லைன்னா வாங்கி கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு இதுவரை நீங்கள் குழந்தையாக தான் இருந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தது கிடையாது. இப்போ நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பேரண்ட்டாக வந்து ஒரு குழந்தைய சமாளிக்கிறது போது அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க?
அது எப்படி சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லி புரிய வைக்கணும். நல்லதுன்னா வாங்கி தரணும், கெட்டதுன்னா வந்து அவங்கள அப்படியே நிற்க வச்சு வாங்கிக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அடம்பிடிக்கிறாங்களே, இருந்தாலும் அவங்கள புரிய மாதிரி சொல்லி புரிய வைக்கணும். புரிய வைக்க முடியலையே, புரிய வைக்கிறது எப்படி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, எப்படி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் ஒரு குழந்தை சொல்லுங்க, இப்போ உங்க அம்மா வந்து உங்ககிட்ட எப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க? என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க உங்க அம்மா கிட்ட? எப்படி நீங்க உங்க அம்மா சொன்னா கன்வின்ஸ் ஆவீங்க? நீங்க அமைதி சொன்ன கன்வின்ஸ், அமைதி சொன்ன கன்வின்ஸ் ஆகல, அப்புறம் 5 வயசு பையன் நீங்க. அமைதியா சொன்னா புரிஞ்சுப்பீங்க. அமைதியா தான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க. எவ்வளோ நேரம் வேணும்? ஒரு 1 hour 2 hour 1 day 2 day 1 year 2 year? அது நான் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆகும்போது நீங்க பேரண்ட்ஸை புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்னதான் என் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், நான் என் பேரண்ட்ஸை புரிஞ்சுக்க மாட்டேன். 5 வயசு தானே, புரியாது. அப்போ என்னதான் என் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வயசுல புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு சிலர்னா நான் வந்து கண்ணில் பார்க்கறத வச்சு அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. சூப்பர் சார். நான் சின்ன பிள்ளையில அவ்வளோவா ரொம்ப அடம் பிடிச்சதில்லை, அதனால அடம் பிடிக்கிறதுனா எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அண்ட் என் பசங்களுக்கு இல்லை, இன்ஃபேக்ட் வந்து ஒரு குழந்தையா இருக்கிறப்போ அடம் பிடிக்கிறது அப்படின்றது அது பேரண்ட்ஸ் எப்படி அதை டீல் பண்ணுறாங்க, சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்றது தான் அது டிபெண்ட்ஸ் பண்ணணும். என் பசங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே அதை சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் மோரோவர் வந்து நிறையா கம்யூனிகேட் பண்ணுறோம். அப்போது அந்த கம்யூனிகேஷனில் அவங்களுக்கு அப்பா அம்மானா என்னன்னு அவங்களுக்கு வந்து புரியுது, எல்லாமே தெரியும், எல்லாமே பேசுவோம். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு காமெடியாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்போம். சரி அப்புறமா வாங்கி தரேன்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுப்பாங்க, திருப்பி மறுபடியும் வந்து கேட்பாங்க. பட் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அந்த விஷயத்தை. சரி பேசிக்கலி அவங்களுக்கு தெரியும் அப்பா அம்மா நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க, முக்கியமாக நம்மளுக்கு அது இஃப் யூ டிசர்வ் நிச்சயமாக வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து நல்லா படித்தாதான் அப்படின்னு கிடையாது, ஒரு நல்ல பிஹேவியர், அவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க, ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வீடு க்ளீன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஓகே இன்னைக்கு வந்து நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க, உன்னோட பிஹேவியர் நல்லா இருந்திருக்கு, அந்த மாதிரி குட்டியாக சின்ன ப்ரெசன்ட். அப்புறம் வந்து சில பேர் வந்து உடனே கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் அப்பா கேரக்டர். ஓகே, அதுதான் அப்பா கேரக்டர். அது ஆனால் அம்மா கேரக்டர் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நல்ல விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு கிஃப்ட்னா அது நம்ம அதை டிசர்வ் பண்ணணும். அப்போ தான் ஒரு கிஃப்ட்னு கொடுக்கும்போது அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை கிஃப்டாக இருக்கட்டும். என் பசங்க வந்து இந்த ஜங்க் ஃபுட் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா நான் கொடுக்க மாட்டேன். நிறைய இந்தியன் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லி வளர்த்ததுனால அந்த மாதிரி ஃபுட்டு தான் எடுத்துப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே அடம் பிடிச்சாலும் அது ரொம்ப நேரம், ஓகே நீ அடம் பிடிக்கிறியா, ஓகே கொஞ்சம் நேரம் நீயே யோசி, தன்னால் யோசி, ஒரு ஓரமாக 5 நிமிஷம் யோசி, அப்புறமா பேசுவோம் அப்படின்னா அவங்க வந்து ஓகே அது தன்னால். இப்போ நீங்கள் குழந்தையா இருக்கிறீங்க, நீங்கள் குழந்தையா இருந்தால் ஒரு அடம் பிடிக்கும், உங்கள் பேரண்ட் கிட்ட அடம் பிடிக்கிறீங்க. அப்போ உங்கள் குழந்தையான உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழந்தை மனநிலை எப்படி இருந்துச்சு? ஓகே எனக்கு வந்து அடம் பிடிக்கிறது எனக்கு தெரியல, எப்படி ஒரு குழந்தை அடம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது மோஸ்ட்லி அதாவது குழந்தையோட மனநிலை உங்களுக்கு புரியல, அடம் பிடிக்கிற மனநிலை உங்களுக்கு புரியல. எனக்கு புரியல. ஏன்னா அடம் பிடிக்கிற குழந்தையே அவங்க கிட்ட வந்தாலும் அவங்க அடம் பிடிக்க மாட்டாங்க. ஓகே, எங்க கிட்ட வந்தா அவங்க உடனே அடங்கிடுவாங்க, உடனே அவங்க சமத்தாயிடுவாங்க. அதனால அது எனக்கு தெரியல அது. ஸோ நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி கன்வே பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நிறைய எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒரு குழந்தைகிட்ட சொல்லி வளர்த்து ஒரு விஷயமா சின்னதாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைங்க. சூப்பர்.
சொல்லுங்க சார். நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, ஆனா நீங்க ஒரு குழந்தையா இருக்கும்போது உங்க குழந்தையோட மனநிலை எப்படி இருந்துச்சு ஒரு பேரண்ட் கிட்ட கேட்கும்போது ஒரு விஷயத்த? குட்டி கதை சொல்றாங்க சார். நான் வந்து 82 பிறந்தேன். 80s பிறந்தவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், சின்ன வயசுல வந்து அப்பா அம்மா கிட்ட எது கேட்டாலும் முதல்ல வாழ்ந்து வரதே நோ தான், கிடையாது அங்கே போடுவாங்க. அதோட நம்ம மறந்துடுவோம். அதே போல் மோஸ்ட்லி நம்ம வந்து வீட்டில் விளையாட மாட்டோம், வெளியில் தான் விளையாடுவோம். வீட்டில் வந்து இந்த விளையாட்டு ஜாமான் வச்சுன்னா விளையாடி ஞாபகமே இல்லை. சின்ன வயசுலேயே ஒரு 6-7 வயசுலேயே நம்ம ரோட்டில் போனால் கிரிக்கெட் விளையாடுறோம், கண்ணாமூச்சி விளையாடுறோம், நொண்டி விளையாடுறோம். அங்கே வெளியிலே தான் கிடப்போம். நாங்கள் சனி ஞாயிறு அங்கே வெக்கேஷன் வந்தால் ஒரு சிட்டி விட்டு போயிடுவோம். அப்படி தான் நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாங்களும் அந்த தப்பை தான் சரி என்னன்னு சொல்ல முடியாது, வீட்டில் பிள்ளைங்க வந்து கூட்டி வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி வெளியில் நடக்கிற விஷயத்தை கேட்டு நமக்கு வந்து அந்த ஒரு பயம் வருது. ஓகே திடீர்னு போயிடுவானுங்க, இது பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ கேஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா அதுதான், பிள்ளைங்க வந்து ரொம்ப கூட்டி வைக்கிறோம். அப்போது அவங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனுக்கு தான் போகுது. ஒன்று டிவி பார்க்குறாங்க, இல்லை டேப்லெட் கேட்குறாங்க, இல்லை ஃபோனை கேட்குறாங்க. அப்போ நம்ம டக்குன்னு சில நேரத்தில் கொடுத்துட்றோம், ஓகே சரி கொஞ்சம் விளையாடு போகிறோம் சொல்லிட்டு. இப்போ எங்கள் வீட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, டேப்லெட் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. ஆனால் லிமிட் ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே பிடிங்க வச்சுக்கோங்க. இவங்களுக்கு அப்படி தான் ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுவாங்க, அப்படி பிடிங்க வச்சுக்கோங்க. அப்படி தான் கொஞ்சம் தான். இன்றைக்கி வந்து இப்போது இங்கே நான் இந்தியாவுக்கு வந்து பார்த்ததுலேயே நான் இப்போ நோட் பண்ணதுலேயே இங்கே பார்த்தா அவங்க சொல்கிற மாதிரி அன்றைக்கி நேரம் கடைக்கு போயிருந்தேன். ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தை வந்து அழுத்துது, கேட்டுது, உடனே ஃபோன் எடுத்துருந்தா வச்சு உட்காந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு இது வந்துருச்சு. ஃபோனை கொடுத்தா பசங்க நம்ம தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. அதே போல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்க தான். நான் வந்து சாயந்தரம் வருவேன், டயர்டாக இருந்தால் கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாடிட்டு இது பண்ணுவோம். அது வீக்கெண்டை வீட்டில் இருப்பேன். இவங்க தான் பசங்க கூட எல்லாமே பேசுவாங்க. பசங்க கிட்ட வந்து எந்த ஒரு ஒளி மாதிரியுமே கிடையாது. பெரிய பையனுக்கு வந்து 16 வயசு ஆகும்போது அவனும் இவங்களும் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. அம்மா கிட்ட அவன் எல்லாமே ஷேர் பண்ணுவான், போவான், என்கிட்ட பேசுவான். பட் இருந்தால் உங்களுக்கு தெரியல, அந்த லிமிட் இருக்கும். அப்போது அதுதான் வந்து நான் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு அது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து நிறையா சில விஷயம்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. இது ஓகே பசங்கிட்ட பேசக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த இந்தியாவில் வந்து இன்னும் செக்ஸ் எஜுகேஷன் இல்லை. அது கண்டிப்பாக இருக்கணும். அது பற்றி இருந்தால் தான் பசங்க வந்து இன்றைக்கி நம்ம நிறையா வந்து இந்த கேஸ்லாம் வருது. எதனால் வருது? ஏன்னா அந்த பசங்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. யூரோப் கண்ட்ரீஸில் ரொம்ப கம்மி. ஏன்னா அது வந்து சின்ன வயசுல கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட் தான் சொல்ல வராங்க. ஸோ இப்போது அதான் எங்கள் வீட்டில் பார்த்தா இவங்க சொன்ன மாதிரி இவங்க தான் அதிகமாக பார்த்துக்குவாங்க. பசங்க எதனா கேட்டால் நம்ம வந்து ஒன்று உன் பர்த்டேக்கு வாங்கி தரேன், இல்லை கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வைப்போம். அப்புறம் அவங்களும் மறந்துடுவாங்க. பசங்க பக்கத்தில் கேட்கறத செய்வாங்க, நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது இல்லை. அப்போது அவங்க கேட்கறது உண்மையாலுமே ஒருத்தான ஒரு பொருள் அவங்க உண்மையான நீட்னா ஒரு 3-4 தடவை கேட்பாங்க. எனக்கு இந்த கேம் வேணும், இந்த கேம் வேணும், போன தடவை கேட்டேன், வாங்கி தரல, சரி ஓகே அப்படியே அது ஒரு பர்த்டே கிஃப்டாக வாங்கி கொடுப்போம். அப்படி தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் பசங்களை. சூப்பர் சார். எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. ஒரு வார்த்தை அடுத்தது அப்பா பற்றி மட்டும் அதிகமாக கோவப்படுவார். ரோல் மாடல், ஜாலியான ஆளு, பாசம், டெரர், டக்குன்னு ஃப்ரெண்டு, ஸ்ட்ரிக்ட், அம்மாவை பத்தி ஸ்ட்ரிக்ட், அம்மாவை பத்தி பயங்கர பாசம், பாசமா இருப்பாங்க. குரு வழிகாட்டி, அம்மா பாசமா இருக்க மாட்டாங்க. குரு, அம்மா பத்தி ரொம்ப அமைதியானவங்க, ஸ்ட்ரிக்ட், அம்மா பத்தி சொல்லுங்க. ஓகே. அன்பு, அன்பு இருக்கும். ஒரு வார்த்தை டக்குன்னு. சரி ஓகே. அன்பு, அன்பு, அம்மா பத்தி ஜாலி, அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கருணை, ஹார்ட் ஒர்க்,
மற்றவங்களுக்காக ரொம்ப இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கர். உங்களை பத்தி சொல்லுங்க ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தையில சொல்லணும். நான் இருக்கிற இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். எதிர்பார்ப்பீங்க. நீங்க பொறுமையா இருப்பீங்க. அடுத்தது உங்களை பத்தி நான் இருக்கிற இடம் பாசிட்டிவா இருக்கணும். நான் இருக்கிற இடம் எப்பவுமே அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும். ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். நான் இருக்கிற இடம் எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஜாலியா இருக்கும். நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்களோட கேரக்டர், உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், உங்களை பத்தி என்ன விஷயம்? ஜாலியா மத்தவங்க ரெண்டாவது மூணாவது பாயிண்ட். உங்களை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. வெயிட்டே பண்ணுங்க. டக்கு டக்குன்னு பால் பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். குயிக் யோசிக்கவே கூடாது. டக்கு டக்குன்னு அந்த ஸ்பாட்ல அப்படியே டக்கு டக்குன்னு. சரியான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே. சரியான விஷயத்தை. ஓகே. ஹெல்பிங் ஓப்பன் மைண்ட். டக்குனே அமைதியா இருக்கணும். ஆனா இல்ல ஓ அமைதியா கோவக்காரி. மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஃப்ரீ மைண்ட். ஓப்பன் மைண்டடா என்ன எப்படி இருக்கணும்னு கேட்க, எப்படி இருக்கீங்க? ஓப்பன் மைண்டட். ஓகே. என்ன சொல்லுங்க? உடனே ஸ்பாட்ல டக்கு ஓகே. டக்கு. ஜாய்ஃபுல். courageous. சீக்கிரம் உடனே டக்கு டக்கு. பாஸ். ட்ரஸ்ட்வர்த்தி. ட்ரஸ்ட்வர்த்தி. என்ன பண்ணா ஹாப்பியா இருப்பீங்க? என்ன பண்ணா ஹாப்பியா இருப்பீங்க? இது பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே வார்த்தை. நேச்சர் மாஸ்டர். இயற்கையோட இருக்கணும். பக்கத்து வீட்டுல போய் எடுக்க கூடாது பால. மாஸ்டர் எப்படியோ என்ன பண்ணுங்க? என்ன பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன பண்ணா ரொம்ப பிடிக்கும்? என்ன பண்ணா ஹாப்பியா இருப்பீங்க? இது பண்ணா எனக்கு பிடிக்கும். குழந்தைகளோட விளையாட பிடிக்கும். உங்களுக்கு கேம்ஸ் விளையாடுனா பிடிக்கும். கேம்ஸ் விளையாடணும். ரொம்ப பிடிச்சது. எனக்கு அமைதியா இருந்தா பிடிக்கும். அமைதியா இருந்தா. உங்களுக்கு எனக்கு வந்து டக்கு பாஸ். இது பண்ணா பிடிக்கும், இது பண்ணா ஹாப்பியா இருப்பேன். கொடுங்க. நீங்க மத்தவங்க சாக்லேட் சாப்பிடும்போது சாப்பிடும்போது யோசிச்சிருங்க. எனக்கு வந்து எனக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. ஒரே வார்த்தை. சாக்லேட் சாப்பிட பிடிக்கும். எனக்கு அடுத்தவங்க டார்ச்சர் பண்ண பிடிக்கும். டான்ஸ் பண்ணா பிடிக்கும். காம். ரொம்ப பிடிச்சது நல்ல ஊர் சுத்துறது. அனிமல்ஸ் பிளேயிங். எந்த அனிமல் பிடிச்சி? இது கூட விட்டா ஓகே மாஸ்டர். கொடுங்க, நான் வளர்த்துக்கிறேன். வளர்த்துக்கிறீங்க. சரி, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பண்ணா ஹாப்பியா இருப்பீங்க? ஃப்ரூட் சாப்பிடுறது பிடிக்கும். எனக்கு நல்ல ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். எனக்கு ஃப்ரீயா ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். எனக்கு வந்து என்ன பண்ண பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும்? இந்த மாதிரி மழையில நினைக்கிறேன். ஃபாஸ்டா வேகமா. எனக்கு லைக் மைண்டட் பீப்பிள் கூட ஜாலியா இருக்கிறது பிடிக்கும். எனக்கு ஒரு மென்டரா இருக்கிறது பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ண மாதிரி பிடிக்கும். நேச்சர் ரசிக்க பிடிக்கும். ஏன் அந்த பக்கம் பால் போகாதா? என்ன பண்ணா உங்களுக்கு பிடிக்கும்? டிராவல் பண்றது பிடிக்கும். என்ன பண்ணா நீங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போயிருவீங்க? இந்த ஒரு விஷயம் பண்ணா நான் சக்சஸ். ஒரு விஷயம் பண்ணா நெக்ஸ்ட் லெவல் லைஃப்ல போயிடுவேன். எந்த விஷயம்? எனக்கு பிடிச்சது பண்ணா உங்களுக்கு பிடிச்சதே என்னன்னு முன்னாடி கேட்டா சொல்லவே இல்லை நீங்க. நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணா நெக்ஸ்ட் லெவல் லைஃப்ல போயிடுவேன். டெய்லி மெடிடேஷன் பண்ணா நெக்ஸ்ட் லெவல் போயிடுவேன். அடுத்தது நெக்ஸ்ட் பொறுமையா இருந்தாலே என்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணா நெக்ஸ்ட் லெவல் போவீங்க? சுதர்மத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். இது பெரிய क्वेश्चन. இவரு 10 மார்க் சொல்றாரு. ஆமா. சதர் 10 क्वेश्चन நீங்க 10 20 மார்க் எழுதிட்டீங்க. சோ இல்ல சொல்லிருங்க. கண்டுபிடிச்சு செய்யணும். நீங்க எனக்கு ஃபோக்கஸ்டா வேலை செஞ்சோம். ஃபோக்கஸ் வேலை செய்ய முடியும். அடுத்தது எனக்கு சூப்பர் ஹீலரா சூப்பர் ஹீரோரா முடியும். குட் பிசினஸ். பிசினஸ் மாஸ்டர் என்னோட சோம்பேறித்தனம் மாஸ்டர். சோம்பேறித்தனத்தை போட பாட்ல முடியும். அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டாலே என்னோட அடுத்த லெவலுக்கு நான் போயிடுவேன். சூப்பர். நீங்க என்ன பண்ண நெக்ஸ்ட்?
நான் பாதி கேட்டா அடுத்த நாள் போயிடுவேன். இருக்கிறதே 2 கார்டு எப்படி கொடுப்பீங்க? நீங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபோக்கஸ்டா வாயை மூடிட்டு இருந்தேன்னா அடுத்த நாள் போயிடுவேன். அதை வேணா சொல்லலாம். பொறுமையா இருந்தா பொறுமையா இருந்தா நீங்க காலையில சீக்கிரம் எழுந்தா மாஸ்டர். சீக்கிரம் இருந்தா புதுசா சொல்லுங்க. வால் படிச்சு பரவாயில்ல. சொல்லுங்க. டக்குனு சொல்லுங்க. உங்களோட கோல் என்ன? கோல் என்ன? கரண்ட் கோல். கரண்ட் கோல் என்ன? இப்பவே எனக்கு இது வேணும், இது எனக்கு பண்ணியே ஆகணும், இந்த மந்த்துக்குள்ள எனக்கு இன்னைக்குள்ள நாளைக்குள்ள எனக்கு இது வேணும், இந்த இயருக்குள்ள எது வேணாலும் ஏதோ ஒண்ணு டக்குனு ஒரு கோல் எனக்கு இது இருந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன். இதான் என் டக்குனு கோல். வெளில வரணும் சீக்கிரம் ஃபாஸ்ட். நாய் வளர்க்கணும். அது நியாயம். கோல் முடியும் மூவாயி டக்குனு பிரபஞ்சோட கனெக்ட் ஆகணும். உங்களுக்கு வந்து என்னோட பர்த்டே எப்போ ஃபாரின் கண்ட்ரி ஃபாரின் கமிங் பர்த்டே கமிங் பர்த்டேக்கா இவருக்கு டிக்கெட் புக் பண்றீங்களா சொல்றீங்களா? சொல்லுங்க நீங்க எது வேணுமோ. சரி ஓகே கோல் கோல் நீங்க கோல். என்னோட தாத்தா பாட்டி வீட மறுபடியும் கட்டணும். தாத்தா பாட்டி வீடு மறுபடியும் கட்டணும். ஓகே நீங்க சொல்லுங்க. ஃபுல்லா ஃபாரின் ட்ரிப் சுத்திட்டே இருக்கணும். ஃபுல்லா ஃபாரின் ட்ரிப் போயிட்டே இருக்கணும். நீங்க ஒரு மாதம் 100 பேருக்கு மீட்டிங் பண்ணணும். சூப்பர் கோல். கோல் நாய் வளர்க்க தவிர ரெண்டாவது நாய் வளர்க்கணும். அது வந்து அது டீப் விஷயம். ஸ்பிரிச்சுவல் இன்னும் நான் நிறைய என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி உங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்பீச். ஸ்பீச் கொடுக்கணும். பேசணும். ட்ரைனிங் அதுக்கு சத்தமா பேசணும். ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஓகே. ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் ஆகும். என்லைட்மென்ட் ஆகணும் சீக்கிரம். உங்க கோல். மெடிடேஷன்ல நான் ஆழ்ந்து ஆழ்ந்த ஸ்டேட் மெடிடேஷன். கோல் கோல். பர்சனல் லைஃப்ல கூட சொல்லலாம். எல்லாரும் ஞானி தான். பெரிய ஆசிரமம் கட்டணும். பெரிய ஆசிரமம் கட்டணும். ஓகே. ஒரு பிசினஸ் உமன் ஆகணும். பிசினஸ் உமன் ஆகணும். ஃபர்ஸ்ட் உமன் ஆகணும் அப்புறம் பிசினஸ். நான் நினைச்சேன் அது நடக்காது மாஸ்டர். நான் அது நடக்குது மாஸ்டர். கோல். எங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நீங்க பர்சனல் லைஃப்ல உங்க கோல் என்ன? பர்சனலா எனக்கு இந்தியாவில் இருக்கிற பீப்புளுக்கு பொருளாதாரம் வேலை கொடுத்து அவங்களோட பொருளாதாரத்தை ஏற்றணும். தமிழ்நாடு தமிழ்நாடு உயர்த்தணும். ஓகே. எனக்கு வந்து 10 crores business. இருக்குங்கிறீங்களா வேணுங்கிறீங்க? கோல். ஓகே. வீட்டை இருக்கணும். வீட்டை வீட்டு ஆறு புரியுது. அவர் எப்ப பார்த்தாலும் எஸ்கே ஆயிட்டே நான் இருக்காரு. என்ன பண்றேன்? சீக்கிரமா என் பிசினஸ் டெவலப் ஆகி மில்லியன்ஸ்ல சம்பாதிக்கணும். அப்படிதான் நான் நிறைவேற்றணும். சொசைட்டி உங்களை எப்படி பார்க்கணும்? சொசைட்டில இருக்கவங்க உங்களை எப்படி பார்த்தா பிடிக்கும்? சொசைட்டில உங்களை எப்படி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்? நல்ல மனிதன். நல்ல மனிதனா பார்த்தா பிடிக்கும் உங்களுக்கு. என்னை வந்து எப்படி பார்க்கணும்? உங்களை பார்த்தா இப்படி ஜெயலலிதா பார்த்தா ஓகே. என்னை பார்த்தா கையெழுத்து கும்பிடணும். பார்த்தா கையெழுத்து இங்க கும்பிடணும். பல அர்த்தம் இருக்கு மேடம். எந்த அர்த்தம்? இல்ல, எப்படின்னா வந்து ஒரு கொஞ்சம் ஈலர் பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மென்டரா இருக்கும். நல்ல மென்டரா இருக்கும். அந்த மாதிரி உங்களை பார்க்கணும். நீங்க விருப்பப்படுறீங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாரும் உங்களை எப்படி பார்க்கணும்? சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கீங்க, எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? மத்தவங்க உங்களை எப்படி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஃபாஸ்ட் டக்கு டக்குன்னு சொல்லணும். சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் லீடர். அதுக்கப்புறம் ரிச்சா ரிச்சார்ட். Richard. ஓகே சூப்பர். சொசைட்டி என்னை பற்றி பெருசாக தெரியவே கூடாது, அந்த மாதிரி தான் நான் இருக்கணும். சொசைட்டிக்கே பெருசாக தெரியக்கூடாது. சூப்பர். நான் வந்து புதுசாக டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணணும். இப்போ டைலர்ஸில் ஆரம்பிச்சால அது மாதிரி டிஃப்ரெண்டாக. சொசைட்டி உங்களை எப்படி பார்க்கணும்னு கேட்டோம். சொசைட்டி உங்களை எப்படி பார்க்கணும்? அப்பாஜி அவர்கள் அப்படின்னா ஃபியூச்சர் குருவா பார்க்கணும். அப்புறம் ஃபியூச்சர்ல 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு குரு சார்னா எப்படி எப்படி பார்க்கணும்? பார்க்கணும்? சீக்கிரம் உங்களை எப்படி டக்கு டக்குன்னு பார்க்கணும்? சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. டக்குன்னு சொல்லி போடணும். அவ்வளவுதான். சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருந்தா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும்? மத்தவங்க என்ன சொன்னா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்? பெரிய பிசினஸ் மேன் சொல்லணுமா இல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன்? பொருளாதார நிலையில மேம்பட்டா அவங்க நல்லபடியாக வச்சுக்கணும். அது ஓகே. நீங்க இருக்கணும். ஆனா உங்களை எப்படி பார்க்கணும் மத்தவங்க? ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடா பெரிய ஆளா இருக்கணுமா? பிசினஸ் ரிலேட்டடா? என்ன உங்க கனவு கோல்?
இப்போ என்ன வந்து எல்லாரும் மதிக்கணும். அது எல்லாருக்கும் இருக்கிற காமனாக ரெஸ்பெக்டாக இருக்குது. ஒரு செல்வந்தர் ஆகணும். செல்வந்தர் ஆகணுன்றது உங்களுடைய கோல். நான் பணக்காரனா இருந்தா மற்றவங்க என்ன பணக்காரனா பார்க்கணும். நல்ல ஒரு இதுவா அதாவது எப்படின்னா வழிகாட்டின்னு சொல்லாமா? நல்ல வழிகாட்டியா இருக்கணும். இயற்கை முறையில எல்லாத்தையும் பண்ணணும். ஒன் அட் டைம். நிறைய பேருக்கு வந்து நல்ல வாழ்க்கை அவங்க வாழ்க்கை நல்லபடியா கொண்டு போகணும். ஓகே. கோவம் வந்தா உங்களை எப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க? கோவம் வந்தா எப்படி சொன்னா புரிஞ்சுப்பீங்க? கோவப்பட புரிஞ்சுப்பீங்களா? எல்லாத்துக்கும். மத்தவங்க கோவப்படுறாங்க, உங்ககிட்ட எப்படி சொன்னா நீங்க அதை கேட்பீங்க? கோவப்படாம எப்படி சொன்னா கேட்பீங்க? கேட்டுப்பீங்களா? பொறுமையா சொன்னா கேட்பீங்க. பொறுமையா சொன்னா கோஆபரேட் சொன்னாலும் கேட்டுக்குவோம், பொறுமையா சொன்னாலும் கேட்டுக்குவோம். அது வாங்கி அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அது சொல்லுங்க. அடுத்தது நீங்க நான் வந்து தன்மையா சொன்னா கேட்பீங்க. நீங்க எனக்கும் அன்பா சொன்னா கேட்டுப்பேன். கோவமா சொன்னா செல்ல கேள்விக்கு பதில் வரலையே, எப்படி சொன்னா கேட்பீங்க? எனக்கு அன்பா சொன்னா கேட்பேன். ஓகே. அன்பா சொன்னா கேட்பேன். எப்படி சொன்னாலும் நீங்க எப்படி சொன்னா கேட்பீங்க? அன்பா சொன்னா அவங்க தப்பு என்னங்கறத ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு வாரத்துல பதில் டக்குன்னு பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். நிக்கவே கூடாது. பால் அன்பா சொன்னா கேட்பீங்க. என்னோட தப்ப சரி பண்ணிப்பேன். எப்படி சொன்னா கேட்பீங்க? தப்புன்னு சொன்னாங்கன்னா சரி பண்ணிப்பேன். ஓகே. தப்புன்னு சொன்னா சரி பண்ணிப்பீங்க. நான் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன். எப்படி தான் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? உங்க லைஃப் பார்ட்னர் எப்படி இருந்தா பிடிக்கும்? பொறுமையா இருந்தா. நீங்க அலை கிடைக்கலையே உங்களுக்கு. உங்க லைஃப் வந்து எப்படி தான் பிடிக்கும்? வெளியே போக சொல்லுங்க சார். அது கஷ்டம். நம்ம வெளியில போறோம். அது விடமாட்டாரு. கொஸ்டின் பாஸ் அப்படினு சொல்லிரணும். பாஸ் கிடையாது. பாதுகாப்பு இப்படி இருக்கிற இருந்தாலும் பிடிக்கும். அவ்வளவுதான். அப்பதான் நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்படிதான் நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்க லைஃப் பார்த்தா எப்படி தான் பிடிக்கும்? அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா பிடிக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா பிடிக்கும். சரி. யார? அடுத்து பால் போடுங்க. உங்க லைஃப் பார்ட்னர் எப்படி தான் பிடிக்கும்? ஒரு வார்த்தை. லைஃப் பார்ட்னர் அம்மா அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா அப்பா புரிஞ்சு நடந்துக்கணும். உங்களை என்னமா என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்பா அம்மாவும் இதுதான். உங்க சொல்லுமா பார்க்கற லைஃப் பார்ட்னர் எப்படி வரணும்னு சொல்லுமா. லைஃப் பார்ட்னர் எப்படி தான் பிடிக்கும்? டக்குன்னு ஒரு வார்த்தை. இல்ல மாஸ்டர் அப்படி ஏதோ ஐடியா இல்ல மாஸ்டர். நான் சொல்ற பேச்சு கேட்கணும். பரவாயில்லை மேடம். சொல்லுங்க. காமனா யோசிங்க. அன்பா இருந்தா பிடிக்கும். பரவாயில்ல பரவாயில்ல. உங்க क्वेश्चन மறுபடியும் கேளுங்க. லைஃப் பார்ட்னர் எப்படி இருந்தா பிடிக்கும்? எப்படி இருந்தா பிடிக்கும்? என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா எனக்கு பிடிக்கும். லைஃப் பார்ட்னர் இருந்தாலே பிடிக்கும். இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் தவிர ஸ்பெசிஃபிக்கா எல்லாரும் சொல்லுங்க. அதாவது ஒரு தடவை சொன்னீங்கன்னா அது வரக்கூடாது. ஓகே. பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம இருந்தா ஓகே. எக்ஸ்பெக்டேஷன் தான் ஜாலியா பேசிட்டே இருந்தா போதும். யார் நீங்களா அவங்களா? ரெண்டு பேரும். உங்க லைஃப் வந்து எப்படி தான் பிடிக்கும்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம சொல்ல புரிஞ்சுக்கணும். கோர்ஸ் பண்ண உடனே போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். எனக்கு என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா போதும். உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா போதும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்ட் தவிர ஏதாவது சொல்லணும். அன்பா இருந்தா அன்பா இருந்தா அடுத்த தடவை வேண்டாம். அன்பு நெக்ஸ்ட் வரவங்க யாரும் அன்பு சொல்ல வேணாம். ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் சொல்ல வேணாம். நீங்க உங்க லைஃப் பார்ட்னர் எப்படி புரிஞ்சுப்பீங்க? இல்ல எப்படி நீங்க உங்க லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பீங்க? இல்ல ஹாப்பினஸ் கொடுப்பீங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருப்பேன். அவங்க என்ன நினைக்கிறீங்களோ அவங்க அதே மாதிரி நீங்க இருப்பீங்க. ஈக்குவல். நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க லைஃப் பார்ட்னர் எப்படி ஹாப்பியா வச்சுப்பீங்க? நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்க எப்படி அவங்க கிட்ட இருப்பீங்க? அதான் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ நான் ஏத்துப்பேன்.
5 இயர்ஸ்லேருந்து ஸ்மால் ஃபியூச்சரில் எதுவாக இருந்தாலும் ஓகேங்கிறது. உங்க லைஃப் பார்ட்னர் நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னோட லைஃப் பார்ட்னர்ல நான் எப்படி இருக்கேன், எப்படி இருந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. என்னோட வேலைகளை அவர் கத்திரிக்காம நானே எல்லாத்தையும் சுதந்திரமா பண்ணுவேன். ஓகே. அம்பானி மாரி ஆண்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவேன், வாங்கி கொடுத்துருவேன். நீங்கள் என்ன கொடுப்பீங்க உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு? என்ன கொடுத்தா ஹாப்பியாக வரும் அது கொடுப்பீங்க. அது என்னது? யார் கொடுத்தா ஹாப்பியாக வரும்? ரோஸ் கொடுத்தாலே போதும். கொடுத்து வச்சவரை அன்பா பேசினா அப்படி வேகமா போறீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு I love you, 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 I love you. I love you, 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 I love you. I love you, 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 I love you. I love you, 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 I love you. I love you, 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 love you, I 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 l
I love you, 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 I love you. Yelelo, I love you. Yelelo, I love you. Yelelo, I love you. I love you. Yelelo, I love you. Yelelo, I love you. Yelelo, I love you. 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 நான் அழுங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. I love you. I love you.
love you, I 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 love you, dear. I hug you, my dear. I love you, my sweetheart. I love you, darling. I love you, my honey. I love you. I love you. I love you. I love you. I love you, sweetheart. I love you, sweetheart. I love you, my sweetheart. I hug 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 you, my sweetheart. I'm so sweet. You are so sweet, my sweetheart. I love you, my sweetheart. I love you, honey. I love you, baby. I love you, baby. I love you, Chalakuti. 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 கொஞ்சுங்க அவங்களை நல்லா கொஞ்சுங்க. வாவ் சூப்பரா கொஞ்சுறீங்க. வாவ். I love you, my Chalakuti. 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 I love you, Chalakuti. Oh, so sweet, my Chalakuti. I love you, my Chalakuti. I love you, my Chalakuti. I love you, honey. 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 I love you. I love you. I love you so much. I love you so much. I love you so much. உங்களுக்கு கொஞ்சங்க நல்லா கொஞ்சங்க அப்படியே அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சங்க அப்படி கொஞ்சங்க I love you. I love you அப்படியே I love you. 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 உங்களுக்கு நீங்களே கூட முத்தம் கொடுத்துக்க மாட்டீங்களா? அவ்வளோ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் முத்தம்னா எப்படி உங்க ஸ்பௌஸ்க்கு முத்தம் கொடுப்பீங்க? I love you. 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 Wow. I love you so sweet. I love you. 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 I love you.
சாஃப்டா கட்டி பிடிங்க. என் உடலும் நீ, என் உயிரும் நீ, என் வாழ்க்கையும் நீ, எல்லாமே நீ இருந்தாலும் நான் இருப்பேன், நான் இருந்தாதான் நீ இருப்ப. நம்ம தான் இந்த பிரபஞ்சமே, இந்த பிரபஞ்சமே நமக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தையே நம்ம கட்டி பிடிக்கிறோம். நீங்கள் உங்களை கட்டி பிடிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தையே நீங்க கட்டி பிடிக்கிறீங்க. I love you. I love you. I love you. I love you. ரொம்ப ரொம்ப லவ் யூ, ரொம்ப ரொம்ப லவ் யூ, ரொம்ப 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 லவ் யூ, ரொம்ப 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 லவ் யூ. I love you I so love you so much. I love you so much. So much. I love you. 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 I love my you. love. I love you. Come I hug love me. you. I love you. I love you. I love you. I அப்படியே love ஓடி you. வந்து I love you. 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 என்ன ஆனாலும் I love you. 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 எல்லாரை விடையும் I love you. 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 இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். இந்த ஆக்டிவிட்டியோட முடிச்ச பிறகு நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத சரிங்களா? கை எல்லாருடைய மேலே தூங்க. உங்கள் ரைட்டை ஒரு கை ரைட் ஹேண்டை மட்டும் மேலே தூங்க. ஒரு விரல் உள்ள வாங்க இப்படி எழுதுருங்க. ஒரு விரல் மேலே தூக்குங்க சரிங்களா? உங்க பார்வை அந்த விரல் நுனியில இருக்கட்டும். இருங்க முதல்ல இங்க பாருங்க. அந்த விரல் நுனியில வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுவோம். கிளாக் வைஸ். கிளாக் எப்படி ரொட்டேட் ஆகும்? இது கிளாக் வைஸ் தெரியல. ஆளுங்க ஒரு பக்கம் சுற்றுவோம்ல. கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். வாங்க நீங்களும் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணலாம் சரிங்களா? இப்ப உங்க விரலை பார்த்துக்கிட்டே வாங்க நீங்களும் ரொட்டேட் பண்ணலாம். வாங்க கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. உங்க விரலோட நுனி நீங்க பார்த்து எப்படி விடுது? இப்படிதான் சுத்துதா? அப்படியே மேலே பண்ண எப்படி ஆகுது? கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. இப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. விரலை பார்த்துட்டே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு வாங்க. கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு வாங்க. உங்க ஹெட்டுக்கு உச்சந்தலைக்கு நேராக கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. உச்சந்தலைக்கு நேராக கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. அந்த விரலை பார்த்துக்கிட்டே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. உங்க கண்களுக்கு நேராக கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. விரல் நுனியை பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அப்படியே உங்க கழுத்துக்கு நேராக கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க.
இப்போ அப்படியே உங்க இடுப்புக்கு நேராக கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ ரொட்டேட் அப்படியே பண்ணுங்க. இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? மேலே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். அது அப்படியே தான் ரொட்டேட் பண்ணிட்டே வரும். அப்போ கீழே வரும்போது எப்படி ஆன்டி கிளாக் வைஸும் வந்துச்சு? கீழே இப்படி சுத்தினா கிளாக் வைஸ். நம்ம விரல் இப்படி வச்சிருக்கோம், நம்ம பார்வையோட இது மாறும். பார்வை உயர்ந்தால் சரியாக உள்ளது, பார்வை கீழே போனா மாறி விடுகிறது. அப்ப இதுல என்ன கத்துக்கிறோம்? பார்க்கிற விஷயத்தை ஒரே விஷயம் தான் நடக்குது, பார்க்கிற பார்வை மாறிக்கிறது. அப்ப உங்க சைட்ல இருந்து என்னது? இப்ப இந்த குழந்தைக்கு இந்த ஹைட் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்க சுத்தும் போது கிளாக் வைஸ், அதோட தலைக்கு மேல சுத்தும் போது கிளாக் வைஸ். இப்ப நமக்கு அது இப்ப குழந்தை சொன்ன கிளாக் வைஸ் சுத்துறீங்க அங்கிள்னு சொல்லணும், கிளாக் வைஸ் சுத்துறீங்க அண்ணான்னு சொல்லணும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எங்கேயாவது மாற்றணுமா? ஒரே செயல் தான் செய்கிறோம். ஒரே செயல் செய்யும் போது நமக்கு அதே செயல் ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது. கொஞ்ச நேரத்தில் அதே செயல் கீழ் நோக்கி வரும்போது மாறிக்கிறது. அப்போ நமது நோக்கம் எப்படி இருக்கணும்? உயர்ந்ததாக இருந்தாலும் சரியானது கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு கேட்குறீங்களா? கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுதா? எப்படி கீழே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மாறிடுது? செக் பண்ணுங்க பொறுமையா. கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றோம், கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றோம். இங்கேயும் கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றோம். இங்கேயும் மாறி நீங்க அதே டைரக்ஷன் சுத்துறீங்க. சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன். வாங்க பழகலான்ற கோர்ஸ் நாங்கள் நேற்று கொல்லிமலை வந்தோம். வரும்போது எங்களுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நாங்கள் அப்சர்வ் பண்ணி வந்து நிறையா புதுசாக டெக்னிக்ஸ் லைக் கோல் செட்டிங் எப்படி பண்ணுறது, டீக்கு அப்புறம் காஃபி எப்படி டீக்கு அப்புறம் காஃபி, மோருக்கு அப்புறம் காஃபி எப்படி பிடிக்கிறது, மற்றபடி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸு பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வழியாக. ஆனால் நிறையா மீன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் நாங்கள் தெரிஞ்சிட்டோம். ஸோ அதுமாரி நாங்கள் வரும்போது கோயிலுக்கு அரபேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். அங்கே போயிட்டு நிறைய புதுசான அனுபவங்கள்லாம் கிடைச்சிது. அது இல்லாமல் அங்கே போய்ட்டு நாங்கள் நிறைய செவன் ஸ்டார் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ்லாம் பார்த்தோம். அது ஸோ அது ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு எனக்கு. இதுக்கு நான் அந்தமாதிரி அதிகமாக பார்த்ததே இல்லை. ஸோ இந்த அனுபவம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இந்தமாரி அனுபவங்களை அவங்க வாழ்க்கையில் இந்தமாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னுக்கு வர என்னோட வாழ்த்துக்கள். நன்றி சார். வாழ்க்கை நான் நேற்று சொன்ன மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் சார். நான் எதிர்பார்த்த விட ரொம்ப சூப்பராகவே இருந்தது. டைம் டே ஒன்றதே தெரியல, 2 நாள் நல்லா ஸ்பீடாக போயிடுச்சு. நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணோம், கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளை பற்றி நமக்கே தெரியாத விஷயத்த இதில் நம்ம கற்றுக்கணும். நம்மளோட மோட்டிவேஷன், நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்ம என்ன செய்ய ஆசைப்படுறோம், அதுக்கெலாம் ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடச்சிது. அதேமாதிரி கோல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இனிமேல் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் நேற்று பண்ண ஆக்டிவிட்டீஸும் நல்லா இருந்தது. எல்லாமே நம்ம ப்ளே பண்ணியே நிறைய விஷயத்த வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் நான். சூப்பர். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ பழகலாம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். இதில் நம்மளோட உள்தன்மையை எப்படி மாற்றிக்கிட்டு நம்மளோட லைஃப்பை வந்து எப்படி நம்ம முன்னேற்ற பாதை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். நிறைய விஷயம் வந்து எழுதி பார்த்துருந்தோம். இந்த கொஸ்டின்ஸ் சார்ஸ் வச்சுருக்க ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளோட இன்னர் செல்ஃபை வந்து வெளியில் கொண்டு வர மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போயிருந்தோம், அங்கே நிறைய விஷயம் நடந்துச்சு. இதெல்லாமே எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி சார். வாழ்க வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது சாரோட வரும்போது
நிறைய அங்கங்கே மெடிடேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அப்பப்போ மெடிடேஷன் இருக்கும். ஸோ மெடிடேஷனில் நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு தான் நம்ம இந்த கிளாஸ் போகிறோம், அதுதான் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது மெடிடேஷன் மட்டும் இல்லை, நம்மளோட இப்போ இருக்கிற லைஃப்பை நம்ம முழுமையாக திருப்தியாக ஹாப்பியாக அந்த நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணி ஃபேமிலி லைஃப்பில் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளோட கடமைகளை நீட்டாக முடிக்கிறதுமே அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் விஷயம் தான் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் சார் கூட போகும்போது ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதே மாதிரி அதை விட நான் நினச்சதை விட பல மடங்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது கோவிலுக்கு போயிட்டு வந்தப்போ. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நடந்த ஆக்டிவிட்டீஸ், நேற்று நடந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் என்னோடய கோல் இன்னும் டீப்பாக என்னோடய கோல்குள்ளே நான் போக முடிஞ்சது. ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுக்கு ஐடியாஸ் கிடச்சிது. என்னோட ஃப்யூச்சர் விஷன் அப்படின்றது இருக்கு. ஆனால் அந்த விஷன் நான் எப்படி அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த விஷனுக்கே கூட இப்போது ஒரு சில கிளாரிட்டிஸ் இன்னைக்கு நடந்த இந்த ஆக்டிவிட்டீஸில் எனக்கு அதுக்கும் கிளாரிட்டி கிடச்சிது. உண்மையிலேயே வர்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 100% 200% வர்த் அப்படின்றது நம்ம இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறதும் இந்த ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுறதும் இட் இஸ் வர்த். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். நான் இங்கே வரும்போது பெருசாக எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என் பொண்ணுக்கு வரும்போது கூட யோசித்தேன், வருதா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு முன்னாடி யோசித்தேன். போயிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இல்லை அப்படின்னாங்க. அப்புறமா என்ன சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு எஃபர்ட் எடுத்தேன். இப்போ இங்கே வரும்போது நான் வந்தேன். அப்போ இங்கே இந்த முதல் கொஸ்டின்ஸ் செட் பண்ணும்போது அப்போ எழுத ஆரம்பிக்கும் போது தான் அப்போ தான் தெரிஞ்சுட்டேன், நம்ம ஒரு விஷயத்தையும் எழுதாதப்ப நம்மளே அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம தவறி விடுறோம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அப்போ அந்த இடத்துல நான் எழுதும்போது எவ்வளோ 1000 மெடிடேஷன் பண்ணாலும் சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஆழமாக நம்ம கண்டுக்காமல் போன சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அது மாதிரி எழுதும்போது அன்றைக்கி தான் ரொம்ப ஆழமான சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சேன். அது இன்னிலேருந்து அதையும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது அந்த நிமிஷத்தில் எனக்கு ரொம்ப அப்படியே எனக்கு உதிச்சுது. அதாவது ஒரு மாதிரி அதை சொல்லவே முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷத்து ஒரு மாதிரி அதிர்வு என் உடம்புல இருந்துச்சுன்னா அப்படியே இதுக்காக தான் வந்தேனா அந்த இடத்துக்கு, இந்த ஒரு விஷயத்துக்காக வந்தேனா இப்படின்றதுக்குள்ளே மாறிச்சு எனக்கு விஷயங்கள். அப்படி இத்தனை வருஷம் நான் செஞ்ச எல்லா விஷயத்துலேயும் ஒன்றே நீ கவனிக்காமல் இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் எனக்கு அதை சுட்டி காட்டி எனக்கு அந்த இடத்துல பண்ணிச்சு. அப்போ இந்த ஒரு விஷயம் பண்ணும்போதே ஜெயிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன். ஓகே, எந்த கோலை நினச்சி நான் வந்தேனோ அதை நான் சாதிச்சிட்டேன்றது எனக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு மனசுக்குள்ள நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்தது, இன்னும் அட்வான்ஸ் கொண்டு போச்சு. இன்றைக்கி இப்பயும் எத்தனை பேர் நம்புகிறாங்கன்னு தெரியாது. இன்றைக்கும் என் பேர் சொல்லி கத்துறது என் காதில் கேட்குது. இன்றைக்கும் என் காதில் கேட்குது. ஐயோ, இது எனக்கு பிடிக்காத விஷயம். நான் 4 பேர் என்னை பெருமையாக பேசுகிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் எதுவும் என்னை எடுத்துகிட்டு போய் அதில் விட்டுட்டீங்க. அந்த படிப்படியாக அதில் எடுத்துகிட்டு போய் போக எனக்கு அதில் போய் நிற்கிறேன். என்னோடய ஃபுல் நேம் எனக்கு கூச்சல் சத்தம் கேட்குது. இப்போ கூட ஐயோ நம்ம அதை நினைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு இப்போ போகுது. ஐயோ அதை நினைக்கக்கூடாது, திருப்பி ஏன் அந்த நிலைமைக்கு போகணும், வேண்டாம், ஏன்னா நார்மலான லைஃப் எனக்கு போதும், இவ்வளோ தூரம்லாம் போயெல்லாம் 4 பேர் இது பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் எனக்கு அது ரொம்ப ஃபேமஸான்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் ரொம்ப நார்மலான ஆள், எப்போதுமே எளிமையாக இருக்கணும், அப்படி போயிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போ அந்த இடத்துல வரும்போது என்னடா அது நீ பார்த்து இவர் இப்படி எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டாரு, அந்த இடத்துல போய் விட்டுட்டாரு நம்மளை. அதுக்கு ஒரு இது கேட்குற அளவுக்குன்னு சொல்லிட்டு அது எதுனா இது நம்ம என்னென்ன எனக்கே புரியல. அது என்ன எனக்குள்ளே என்ன நடக்குதுன்றது புரியாத பல விஷயங்கள் எனக்குள்ளே நடந்துட்டு இருந்ததுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி மேடம். வாழ்க வளமுடன். ஃபஸ்ட்டு ஈவினிங் சென்டருக்கும் குருஜிக்கும் இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி. நான் கொல்லிமலை வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்.
அது ஏதோ இந்த டைமில் தான் பிரபஞ்சம் எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ பழகலாம். ஸோ இந்த கிளாஸை வந்து நார்மலாக இதுக்கு இலக்கு அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாம். அது நம்ம இலக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி எப்படி போகிறது அப்படின்றது தான் இந்த ஃபுல் ஆக்டிவிட்டீஸும் அதில் தான் நோக்கி இருக்குது, பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு ஆக்டிவிட்டீஸில் நம்மளுக்குள்ளே என்னென்ன தன்மைகள் இருக்குது, நம்மளுக்குள்ளே என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கே புரிய வச்சு அதை வெளியே கொண்டு வந்து அதை எப்படி டெவலப் பண்ணி அதை எப்படி அந்த கோலில் வந்து நோக்கி போய் நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்க்கு போகிறதுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்மளுக்கு முதல்ல புரியாது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் சின்ன சின்ன விஷயத்த வந்து அவங்க வெளியே கொண்டு வந்துடுறாங்க நம்மளுக்கு. அது கேம் மூலியமாகவோ இல்லை நம்ம எழுதும் போதோ, நம்ம யோசித்து எழுதும் போது அவ்வளோ விஷயங்களை வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம யோசித்து அதை எழுதுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளை அவ்வளோ அனலைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த கிளாஸில் தான் நம்மளை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டோம் நம்மளை ஃபுல்லாக. அண்ட் அது அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதும் போது நம்மளை பற்றி நம்மளுக்கே நிறைய புரிதல் வருது. இன்றைக்கி வந்து கிளாஸில் வந்து கடைசியாக நம்மளை அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. அந்த நிலைமைக்கு எடுத்துன்னு வந்து விட்டுட்டாங்க. இன்றைக்கி நம்ம இந்த பயிற்சி முடித்து நம்ம போகும்போது நம்ம எல்லாருமே வெற்றியாளராக நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து போகிறோம், இந்த டிவைன் பிளேஸ்லேருந்து. ஸோ நம்ம வந்து சித்தர்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு வந்து வார்த்தையே வரல. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு மட்டும் தான் தோணுது. முக்கியமாக பிரபஞ்சத்துக்கும் சித்தர்களுக்கும் நம்ம ஹீலிங் சென்டருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என் பேர் விக்னேஷுங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எனக்கு இந்த கொல்லிமலை ட்ரிப் வரணும் அப்படின்ட்டு கொஞ்ச நாளாகவே ஆசை இருந்துச்சு. திடீர்னு சாரோட ஆட் பார்த்துட்டு நான் வந்திருந்தேன். நிறைய இடம் இருக்குது, ஏன் கொல்லிமலை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஏன்னா இங்கே தான் நிறைய சித்தர்கள் வந்து வாழ்ந்து அவங்க மெடிடேட் பண்ண இடம். ஸோ இதே நம்ம இங்கே பண்ணுற அதே ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஊரில் பண்ணுறதுக்கும் இங்கேயும் நான் நிறைய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த வே அவங்க எடுத்துகிட்டு போகிற விதம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கனெக்டபுளாக இருக்குது. ரெகுலர் யூஷுவல் லைஃப்க்கு ரொம்ப கனெக்டபுளாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன செஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூஸாக இருக்கும். இதில் வந்து நம்மளும் மாஸ்டரும் கனெக்ட் ஆகுறது ஒன்று. அது இல்லாமல் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. உண்மையாகவே யார் எங்கெங்கேயோ இருப்போம், நாங்கள்லாம் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதை தவிர வேறு எதுவும் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது கனெக்ட் ஆன விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ பழகலான்னு கிளாஸ் அட்டன் பண்ண வந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2 நாளாக டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடந்துச்சு. அதில் முக்கியமாக இந்த பேரண்டிங் எப்படி வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அது வந்து நான் வந்து பொண்ணாக நடிக்கும்போது எங்கள் அம்மா வந்து என்னை எப்படிலாம் ப்ரெஷர் பண்ணி எனக்கு என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. ஸோ அதையெல்லாம் நான் இந்தமாதிரி என்ன சொல்கிறது, இந்தமாதிரி குரூப் கேம் இந்தமாதிரி கேம் விளாண்டதில்லை. ஸோ அந்த கேம் எனக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அதுபோல் இந்த பால் கேம் வச்சு விளாண்டோம். பால் கேம் வச்சு விளையாடும்போது நமக்கு வந்து என்னென்ன சப்போஸ் உனக்கு என்ன பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது என்ன இருக்குது, என்ன ஆகணும், வாட் இஸ் யுவர் கோல், அதுமாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம பால் நம்ம கைக்கு வந்தோடனே நமக்கு என்ன அவங்க கேட்குற கேள்வி உடனே ஆன்சர் சொல்லி அது வந்து அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ அந்த கேம் செம்மையாக இருந்துச்சு. அதோட காலைல ஒரு சூப்பரான ஒரு மந்திரம் சொன்னாங்க. அந்த மந்திரம் மட்டும் நீங்கள்லாம் கேட்டுட்டீங்கன்னா இந்த கிளாஸை இப்போ ஏன் மிஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த மந்திரம் நாங்கள் 45 மினிட்ஸ் சொன்னோம். ஸோ அது அந்த லெவலே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி இன்றைக்கி வந்து கோல் செட்டிங் அது சம்மந்தமாக பண்ணோம். ஸோ கோல் செட்டிங்கில் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் சொல்லும்போது நம்ம ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து எப்படி வந்து அந்த ரீச் ஆகுறது, அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சூப்பர். வாழ்க வளமுடன். என் பேர் யுவராணி ரகுநந்தன். கிருஷ்ணகிரியிலேருந்து வரேங்க. கிருஷ்ணகிரியில் காமதேனு ஏஜென்சிஸ் அண்ட் ஃபர்னிச்சர் நம்மளது. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட இந்த ப்ரோக்ராமோட டாபிக் வந்து வாழ பழகலாம் அப்படின்றது.
வாழ்ந்துட்டு தானே இருக்கோம், என்னது திருப்பியும் பழகிறது அப்படின்ற மாதிரி நினச்சேன் நான். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயங்களும் இதில் நமக்கு இந்த 2 நாளில் கவர் ஆச்சு. நம்ம லைஃப்க்கு ரெகுலராக வேண்டியது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்க கூட பழகிறது, அவங்கள புரிஞ்சிக்கிறது அப்படின்ற விஷயத்த ஒரு ஆக்டிவிட்டியில் கொண்டு வந்தாங்க. அடுத்தது குழந்தைங்க இப்போ வந்து பேரண்டிங் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது எல்லாருக்குமே. அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, வளர்ந்தாங்க, போனாங்க, இதை பார்த்தாங்க அதை பார்த்தாங்கலாம் சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய அதுக்கே பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதில் சின்ன ஒரு ப்ரோக்ராம்லேயே ரொம்ப அருமையாக கொண்டு வந்தாங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னால் உணர முடிஞ்சது அந்த குழந்தையோட சைட்லேருந்து அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நாங்கள் வந்து குழந்தையாக இருந்து அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போது அந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி தானே அந்த ஃபீலிங் இருக்கும். அப்போது அவங்கள நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கோட டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கிடைச்ச டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் அது. ஸோ எக்ஸலண்ட்டான ப்ரோக்ராம் அது. ஸோ அப்போ அந்த பேரண்டிங் அப்படின்ற விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்க கோல்ஸ், அந்த கோல்ஸ் விஷயத்தில் நம்ம எப்படி போகணும் அப்படின்றதுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு தெரியும், எப்படி போகணும் அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கெட்ச் அப்படின்றது கிடைச்சது. அந்த ஸ்கெட்ச் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக சொல்கிறது அது வேற. இவங்க வந்து தியரிட்டிக்கலாக இல்லாமல் எல்லாமே ப்ராக்டிக்கல். அதுவும் வந்து அந்த ப்ராக்டிக்கலும் வந்து என்ஜாயபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல். அந்த இன்னைக்கு கடைசியில் எண்டில் முடிக்கும்போது எங்களோட அந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வேறு லெவல். ஸோ அது இந்த சின்ன கோல் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த ஆக்டிவிட்டி நான் பண்ணேன். அதில் வந்து கிடைச்சது என்னென்னா அடுத்து என்னோட பெரிய கோலோட லெவலையே நான் அச்சீவ் பண்ண அந்த ஃபீலிங்கே, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைச்சது அதில். ஸோ அது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். நெக்ஸ்ட்டு இப்போது எல்லாரோட லைஃப்லேயும் நமக்கு இருக்கிற விஷயம் ரிலேஷன்ஷிப் கவர் ஆகிடுச்சு, பேரண்டிங் கவர் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட கோல்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா கோல்ஸ் கவர் ஆச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து எல்லாருக்கும் இருக்க விஷயம் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது ஸ்பிரிச்சுவல்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு டெஃபினேஷனோட புரிஞ்சுது. என்னென்னா நம்மளோட ஃபேமிலி லைஃப்பை கரெக்டாக எல்லா கடமைகளையும் நம்ம முடித்து அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் என்ன அப்படின்றதையும் ஒரு கிளாரிட்டி இங்கே கிடச்சிது. கடவுள் யார், அதுக்கும் மேலே நம்மளோட லெவல்ஸ், ஒவ்வொரு லெவல் அப்படின்றது என்னன்றது ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது புரிஞ்சுது. அப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு நான் நெக்ஸ்ட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் நான் என்ன ஃபாலோ பண்ணணும் இப்போது அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ பார்க்கும்போது அதில் இருக்க கிராட்டிடியூடே வேறு. இத்தனை நாளாக நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஏதோ நட்சத்திரம் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற விஷயங்கள் நேற்று பார்த்து அது இருந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கிடச்சிது. அப்போது அந்த ஸ்பிரிச்சுவலில் இருக்கிற விஷயம் என்னென்னா அது வந்தால் தான் புரியும். இதெல்லாம் உணர வேண்டிய விஷயங்கள். ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது உணர்வுல இருக்கிற விஷயம். ஸோ எல்லா விஷயமே டச் ஆனது. இந்த 2 நாளில் இத்தனை விஷயம் டச் ஆச்சு. சார் அன்றைக்கி சொல்லும் போது எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், இந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஆனால் நினச்சேன் என்ன இருக்குது இதில் போய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கோர்ஸ் தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். என்னோடய பேர் வந்து உமா சரஸ்வதி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். வாழ பழகலாம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொல்லிமலையில் சார் வந்து போட்டிருந்தாங்க. பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே இருந்த கண்டென்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஒரு காமெடியாக மாஸ்டர் போட்டிருந்தாங்க. எஸ்டிடினா வரலாறு தானே அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது காமெடி, சரி காமெடியாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்தேன். அந்த வரலாறு என்னோட பால்ய வயசுலேருந்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அதை நாங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து காப்பிக்கு அப்புறம் மோருக்கு அப்புறம் காப்பி தானே அப்படின்ற ஒரு கான்செப்டு. அதுதான் வந்து பேரண்டிங். இது பற்றி நான் ஒரே ஒன்று தான் சொல்லுவேன். நீங்கள் மட்டும் வராமல் உங்கள் குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட பேரண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்குங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நான் அதை வந்து கற்றுக்கிட்டேன் இந்த இதில். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவிட்டீஸில் கோல் செட் பண்ணுறது சொன்னாங்க. கோல் செட் பண்ணுறதுல வந்து நான் என்ன
தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா வந்து நிறைய கிளாஸஸ் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாமே மாஸ்டர் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஒரு பின்னோக்குதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் நான் வந்து எந்த இடத்துல லேக் ஆகிறேன், ஏன் எல்லாமே நான் கரெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கேன், ஏன் மறுபடியும் பின்னாடி போகிறேன். ஒரு ஒரு 10 அடி ஏறுனா மறுபடியும் நான் 7 அடி வந்து இறங்குறேன். அப்புறம் மறுபடியும் ஒரு 10 அடி ஏறுனா அதுக்கப்புறம் ஒரு 4 அடி இறங்கு. இந்த மாதிரி ஏன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கான விடை வந்து இந்த இதில் அந்த கோல் செட்டிங்கில் எனக்கு கிடைச்சிது. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத உறுதியாக நான் வந்து இதில் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் என்னோடய லைஃப்பில் அடுத்த லெவலுக்கான பாதையை எனக்கு வந்து நல்லா காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சொல்லணும். சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாக டைமுக்கு அவங்கள நாங்கள் வார்டனே செல்லமாக கூப்பிடுவோம். ஸோ அவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி எங்களுக்கு வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க. அந்த அன்பு, கண்டிப்போடு இருக்கிற அன்பு வந்து எல்லாரோட வயிறும் இல்லை மனசையும் வந்து குளிர வச்சது. என்ன ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்து இதை ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கடுத்து என்ன சாப்பிடணும், இதை சாப்பிடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ற அளவுக்கு அவங்க வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணாங்க. இது எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து ட்ராவல் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்தது. அதை நீங்கள் வந்து அனுபவிங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. இப்போது புதுசாக பிறந்து நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன். அதுதான் என்னோடதான் சொல்ல முடியும். இப்போ ஒரு நல்ல அம்மாவாக நான் இங்கேருந்து கிளம்புறேன். இதுதான் நான் இங்கேருந்து டேக்அவே எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இது அப்புறம் வந்து குருஜி வந்து எப்பயுமே வந்து ஒரு குருவாக மட்டும் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல மனிதர், ஒரு நல்ல அப்பாவோட ஸ்தானத்தில் இப்போ நான் அவரை பார்க்குறேன். சாரி. அடுத்தது நிவேதா மேடம் கிட்ட நான் ரொம்ப பேசணும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பேன். சரி, அவங்க சின்ன வயசாக இருக்கிறாங்க, என்னோடய ப்ராப்ளம் அவங்கக்கிட்ட சொன்னால் அதுக்கான சொல்யூஷன் அவங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. அதை சுக்குநூறாக எனக்கு உடைச்சிட்டாங்க. வயசில் வந்து எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலேயும் ஆன்மீகத்தில் வரலாம். ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஆன்மீகத்துலேயும் உள்ளே வரலாம். வந்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத எனக்கு அவங்க தான் வந்து கைட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. நான் எப்போல்லாம் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அழகாக அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கான விடையை வந்து எனக்கு அவங்களோட பார்வையிலே எனக்கு சொல்கிறாங்க, அவங்களோட ஸ்பரிசத்திலே எனக்கு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து அவர் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, ஏற்கனவே இருக்காங்க, இன்னும் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இன்னொரு ஆக்டிவிட்டி அதில் இருந்தது. காதில் ஒரு மந்திரம் சொன்னாங்க. அந்த மந்திரம் கேட்ட அடுத்த செகண்ட்ல இருந்து இப்போ அந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்குள்ள அந்த வைப்ரேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது. கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். என்னோட அந்த கூஸ் பம்ப் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த வைப்ரேஷன் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துச்சு. எங்கள் உலகம் இது, எங்களோட உலகம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து புது மனிதர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க. இது என்னோட ஃபீட்பேக்கு. இதுதான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எங்களோட இந்த நட்பு பயணம் அப்படியே தொடரும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன விஷயம் புரியல. கிளாஸாக நான் சொல்கிறது நிச்சயமாக எனக்கு புரியாது, சொல்ல முடியல. 2 வீக் பிஃபோரே வந்து எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே வந்து வந்துருச்சு. அதை நான் சொல்லிட்டு அமைதியாக இருந்தோமா, அவர் எதுவும் ரியாக்ட் பண்ணல, என்னதுன்னு தெரியல, கூட பண்ணல. அப்புறம் சடன் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குது, கிளாஸ் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாங்க. ஓகே, ரிலேட்டடாக உணர்த்துதலுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் தானே அமைச்சது. நிறைய பேர் வந்து வருவாங்களா, ஒரு 1 month 2 month ஆட் கொடுத்து கிளாஸ் அரேஞ்ச் பண்ணால் வருவாங்க அப்படிங்கிற ஒரு லிமிட்டட் பிலீஃப் இருந்துச்சு. ஒரு 2-3 டேஸில் இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னா, அதுவும் பல விஷயங்கள், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், ஹெல்த்து எல்லாமே தாண்டி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அது பிரபஞ்சம்தான் ஏற்படுத்தி கொடுத்தது. ஈவன் நான் இங்கே வந்தது எல்லாமே வந்து தானாக நடந்த விஷயங்கள்.
எல்லாமே பார்க்கும்போது இது எதுவுமே வந்து பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. வி ஆர் டூல்ஸ்ன்னு தோணுது. எங்கள் மூலயமா என்ன நடக்கணுமோ அது நடக்குது. இங்கே எல்லாருக்கும் என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிட்ருக்கு. கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டோ பைலட் மோடில் எல்லாருக்குமே லைஃப் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துட்டுருக்கோம். கம்ப்ளீட்லி ஆட்டோ பைலட் மோடு தான். எதுவுமே இங்கே என்னோட டிசிஷனோ இங்கே இருக்கவங்களோட டிசிஷனோ கிடையாது. எல்லார் லைஃப்புமே கம்ப்ளீட்லி கைடட் பை டிவைன். அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து அவங்களோட டிசிஷன் தான் நடந்துட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த 2 days வந்து இவங்க எல்லோரும் இவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக அவங்க வந்ததுக்கான நோக்கம் முழுமையடைந்தது நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மையிலேருந்து ஹீலிங் ஹேண்ட்ஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் குபி சரவணன் அவர்கள் யோசிச்சுட்டே இருப்பார். இந்த 2 days கிளாஸ்க்கு என்ன பெட்டராக கொடுக்கலாம் இதே தான் பேசிகிட்டு இருப்பார். அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும், கிளாஸ் வந்து வேறு லெவலில் இருக்கணும், அவங்க நிச்சயமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அது மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்கும். ஃபீஸ் பற்றி எதை பற்றியுமே யோசிக்க மாட்டார். இதில் அது ஓகே எல்லாருக்கும் தெரியும், பர்சனலாக தெரிஞ்ச எல்லாத்துக்குமே அவரை பற்றி தெரியும். என்ன கொடுக்கணுங்கிற தன்மையில் இருந்ததால் இங்கே வந்த இடமும் எங்களுக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சது. எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே தானாக அமைஞ்சது. எங்களை பற்றி யார் என்னன்னு தெரியாது, பட் இந்த பிளேஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சது. தானாக பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்தது. அப்புறம் கோயில்கள் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆஸ் யூஷுவல் அரபலீஸ்வரர் பார்க்கணுங்கிற ஏக்கம் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது, எனக்குள்ளேயும் இருந்தது. போயிட்டு வந்தோம். அப்போது குருஜி மூலயமா சித்தர்கள் வந்து பறந்து வந்த காட்சிகள் பார்த்தோம். ஸ்டார்ஸ் மூலயமா அவங்க மூவ் ஆகுறது இது எல்லாமே வந்து பார்த்தோம். அப்புறம் அவர் மூலயமா ஒரு சச்சங்கம் கேட்டோம். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே மைண்டை வச்சு ப்ளே பண்ணாமல் ஹாப்பியாக ஜாலியாக அவங்க லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் எதுவுமே யார் கையிலையுமே கிடையாது. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல்ஸ், ஹாப்பியான சோல்ஸ். எப்பயுமே இவங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். எல்லார் லைஃப்பும் ஆட்டோ பைலட் மோடில் ஹாப்பியாக ஜாலியாக போகணும். எல்லோரும் அமைதியாக அவங்க பிரபஞ்சம் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணி சூப்பராக ஹையர் டைமென்ஷனுக்கு போகணும். இதுதான் என்னோட விருப்பம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக இந்த கிளாஸ் வந்து கொல்லிமலையில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பயிற்சி வகுப்பு எதற்காக அப்படின்னா வாழப்பழகலாம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோட வந்தது. வாழப்பழகலாம் நம்ம தான் ஏற்கனவே வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். இதில் என்னங்க பழகிறதுக்கு வர அப்படின்னா பழகிறதுக்காக வாழலை, வாழ்கிறதுக்காக பழகிறோம் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சது. இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்ப 1 வீக்குள்ளன்னு சொல்லலாம். 1 வீக்குள்ளே இதோட சிலபஸ் சப்ஜெக்ட்லாம் ரெடி பண்ணி நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களாம் மக்கள்லாம் வந்திருந்தாங்க. இங்கே தான் உட்காந்துருக்காங்க எல்லாருமே. இவங்கெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணி இப்போ தான் ஃபீட்பேக் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 2 days செஷனாக கொல்லிமலையில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். ஏதோ ஒரு பார்ட்டில் மட்டும் ஃபினான்ஷியல் மட்டும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், பொருளாதாரத்தில் மட்டும் இருந்தால் போதுமா? கிடையாது. இல்லை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இருந்தால் போதுமா? அதுவும் கிடையாது. அப்போ நம்ம ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு தாட் ப்ராசஸ் க்ரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு அதுதான் அதுக்குள்ளே தான் வேணும். 2 நாளில் எவ்வளோ முடியுமோன்றது கிடையாது, நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணுன்றது கிடையாது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை முடிச்சு கொடுக்கணுன்றது தாட் ப்ராசஸ். ஸோ அதில் வந்து க்ரியேட் ஆனது தான் ஒரு ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை வெல்த்தாக இருக்கட்டும், தன்னோட கோல் செட்டிங்காக இருக்கட்டும், ஒரு பேரண்டிங்காக இருக்கட்டும், ஒரு சின்ன பசங்களாக இருக்கட்டும், அவங்களோட டே டு டே லைஃப்பில் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் நிறைய தெரிஞ்சிருக்கலாம், எவ்வளோ கற்றுட்டு இருந்தாலும் இந்த கிளாஸ் சரி ஓகே நான் 100 இடத்துல கற்றுக்கிட்டேங்க, கிளாஸ் கற்றுக்கிட்டேங்க, இதில் எல்லாமே நிறைய விஷயம் எனக்கு தெரியும்னு வந்து உட்காந்துருந்தாலும் சரி, இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணுன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ரொம்ப டெப்த்தாக யோசிக்க பிரபஞ்சம் நம்ம கொடுத்து குருமார்கள் கொடுத்து உருவான இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு. இங்கேருந்த நம்ம வந்து டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஒவ்வொருத்தருமே
எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் டக்குன்னு ஹெல்ப் பண்ணுறது, இறங்கி ஹெல்ப் பண்ணுறது, ஒரு சின்ன விஷயமா டக்குன்னு உடனே செய்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது அவங்களுக்கு. ஆக்சுவலாக எதுவுமே அவங்க யோசிக்கிறதும் கிடையாது. நம்ம எப்படி இதை செய்யலாம், நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள், நான் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்குது. ஒரு தண்ணிக்கு கேன் எடுத்துகிட்டு வரணும்னா கூட நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய மேனேஜர் தெரியுமா ஒரு ஆஃபீஸில், நான் எப்படிங்க தண்ணிக்கு எனக்கு தூக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கும். டக்குன்னு எடுத்து வைக்கிறது, ஒரு லக்கேஜ் எடுத்து வைக்கணும் டக்குன்னு. அவ்வளோ ஒருத்தரும் தன்னுடைய ஹெல்பிங் டெண்டன்சியை வந்து அவங்க கொடுக்குற தன்மையில் இருக்கிறாங்க. கொடுக்குற தன்மையில் இருக்கிறது மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற தன்மை இருக்குது. அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிரபஞ்சம் என்ன கொடுக்கணும், அதை தான் இந்த கிளாஸ் மூலிமா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் தனி மனித வாழ்க்கையும் அவங்க நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்குன்னு சொன்னது கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி சொல்லியிருக்கணும். கிளாஸ் முடியும் போது கொண்டு போயிடுச்சு. இனிமேல் அவங்க ஒருத்தரோட வாழ்க்கையும் நிச்சயமாக மகிழ்ச்சியாக சூப்பராக தான் இருக்கும். இதில் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு மந்திரம் ஒன்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 40 minutes 1 hour அந்த மந்திரம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே டீமாக சேர்ந்து ஒரே மந்திரம் அந்த ஃப்ளோலேயே சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்குமே அவங்களுடைய உள் உணர்வுக்குள்ளே போய் அந்த மந்திரம் டச் பண்ணி அவங்கள வந்து வெளிக்கொண்டு வந்துடுச்சு. அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் அதை வந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு சிலர் வந்து ஆனந்த கண்ணீர், இந்த மந்திரம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி. அந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. அந்த மந்திரம் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு உங்களோட லைஃப்பையும் அடுத்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொண்டு போயிடலாம், அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் வி ஹாவ் இனஃப் ஸ்பேஸ் டு க்ரோ அவர் செல்ஃப். அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு இடம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் வாங்க. இதை வந்து ஒரு ஆடாக சொல்கிறோம், இல்லை இந்த கிளாஸ் முடித்த பிறகு எல்லாருக்கும் இதுக்காக சொல்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது உண்மையாகவே ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனான பயிற்சி பட்டறைன்னு தான் சொல்லணும். இது பட்டறை நம்மளை பட்டை தீட்டி எடுத்துட்டாங்க. இது நான் எடுக்கலைங்க, டிவைன் தான், என்னோடய குருமார்கள் தான் எடுத்துருக்காங்க. இப்போ டே டு டே லைஃப்பில் இருக்கிற ஒரு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்க பேரண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், பேரண்ட்ஸ் தான் பசங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க. பசங்க பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பசங்க எப்படி பேரண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஒரு பேரண்ட்டுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பேரண்ட் பசங்களை ஹேண்டில் பண்ண முடியும். சரி, அதுக்காக என்ன பண்ணுறோன்னு கேட்டால் ஒரு பேரண்ட்டும் பசங்களாக மாறிட்டாங்க. தன்னோட குழந்தைகிட்ட, ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட, ஒரு 6 வயசு குழந்தைகிட்ட அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்றதுக்கு அவங்க அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க தெரிஞ்சாலும் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ அந்த குழந்தையாகவே மாறி ஒரு அடம் முடிக்கிறது, இதை வேணும்னு கேட்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்னோட குழந்தை இப்படி தான் கேட்டுக்குமோ, இல்லை பக்கத்து வீட்டு குழந்தை இப்படி தான் யோசிக்குமோ, ஒரு விஷயத்தை இப்படி தான் கேட்பாங்களோ, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எதுன்னு தெரியாது. அதாவது இது நல்லதாக கேட்டதாலாம் தெரியாது, வேணும் அவ்வளோதான். ஸோ அது வேணுன்ற அடம் பிடிக்கிற குழந்தைய எப்படி அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மிரட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அன்பால் சொல்லி அமைதிப்படுத்தணும், புரிய வைக்கணும். யார்? 5 வயசு குழந்தைக்கு. அப்போ நம்ம 5 வயசு குழந்தையாக மாறின பிறகு தான் நமக்கு தெரியும். அது எப்படி மாற முடியும்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. சரி, அப்படிப்பட்ட குழந்தைய ஒரு பேரண்ட்டாக இருந்து இப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளும் கற்றுக்குறாங்க. அதாவது ஒரு பேரண்ட் அண்டு அவங்க பசங்க 2 பேரும் வந்திருக்கும் போது அந்த பசங்க, அந்த பையன் இருக்கார் பாருங்க, ஒரு சின்ன குழந்தை, அந்த பையன் தான் அம்மாவாக இருக்கும்போது, அவங்க அம்மா குழந்தையா இருக்கும்போது அந்த பையன் என்ன அடம் பிடிச்சாரோ அந்த அம்மா அப்படியே செய்கிறாங்க. இப்போ அந்த பையன் யோசிக்கிறாரு, ஓஹோ நம்ம இவ்வளோ அடம் பிடிக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ ஃபீலிங் வருமோ, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்களோ. அப்போ அந்த பையன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. எப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரி அடம் பிடிக்கக்கூடாது. அப்போ எங்கள் அம்மாவுக்காக மட்டும் இல்லைங்க, அப்போ நான் என்ன மாதிரி நடந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் புரியும், எங்கள் ஃபேமிலி பேரண்ட்டுக்கும் புரியும் அப்படின்றத பசங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் அதாவது குழந்தைகளும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேரண்ட்டுக்கான பெரியவங்களுக்கான பயிற்சி வகுப்பு கிடையாது, எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு தான். இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த கிளாஸ் இன்றைக்கிறது உங்களுக்கு சொல்லி இதில் நம்ம ஜாயின் பண்ணி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். ஆன்மீக பயிற்சியில் இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன இருக்கோ அதை பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு போயிடுங்க, என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிடுங்க, லைஃபே வந்து ஒரு ஃப்ளோவில் இருக்குது, அப்படியே ஃப்ளோவில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மைதானா, கரெக்ட் தானேன்னு கேட்டால் நமக்கு மனசு ஒரு சைடு மனசு ஒன்று என்ன சொல்லுது, இல்லை இந்த உலக வாழ்க்கை நான் நல்லபடியாக வாழ்ந்தால் தான் நான் அங்கே போய் சேர முடியும். இப்போ நல்ல பசியில் இருக்கீங்க, செம்மையான பசியில் இருக்கும்போது ஒரு பக்தியான கோயிலில் போய் உட்காந்துருக்கீங்க, கோயிலில் போய் உட்காந்து சாமி கும்பிட முடியும்னு கேட்க முடியாது. ஏன்னா அங்கே பசி தான் இருக்கும்.
எப்படா சாப்பாடு கிடைக்கும், எப்படா பிரசாதம் கொடுக்கும், எப்படா அந்த பூஜை முடியும் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த உலக வாழ்க்கையை முழுமையாக வாழாமல் ஆன்மீகத்தில் முழுமையாக போய் சேர முடியாது. அப்போ ஆன்மீக வாழ்க்கையை முழுமையாக வாழணுன்றதுக்காகவாவது நம்ம இந்த உலக வாழ்க்கையை முழுமையாக வாழணும். இல்லை எனக்கு அந்த ஆன்மீகத்தெல்லாம் விட்டுருங்க, எனக்கு உலக வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ண போகிறீங்க, அது தெளிவாக இருக்கணும். இப்போ ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்பீங்க, எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் நான் வாழ்கிறேன், எதுக்காக வாழ்கிறேன்னு தெரியல, ஏன் வாழ்கிறேன்னு தெரியல, நான் என்ன செய்ய போகணும்னு தெரியல. அப்படின்னும் போது அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்மீகத்தில் நீங்கள் முழுமையாக அடையணும் அப்படின்னா நீங்கள் இந்த உலக வாழ்க்கை முழுமையாக அடையிறதுக்கு நம்ம என்னதான் செய்யணும். அப்போ எனக்கு என்ன தேவைப்படுகிறது, நான் எதை தேவைப்படுகிறது, நான் இப்போ எங்கே இருக்கிறேன், நான் எனக்கு என்ன தேவை, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வேணும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் நான் இப்போ இருக்கிற இடமும் என்னோட தேவை கோல் ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் நான் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையடைஞ்சு அதே மாதிரி அதே நேரத்தில் நம்ம ஆன்மீகத்திலையும் முழுமையடைகிறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது அதையும் முழுமையடைஞ்சு ரெண்டுமே பேலன்ஸாக கொண்டு போனால் தான் பேலன்ஸ்டு லைஃப். இப்போ இந்த உலக வாழ்க்கையை மட்டும் வாழ்றது 100% லைஃப், ஆன்மீக வாழ்க்கையை மட்டும் வாழ்றது 100% லைஃப். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறோம்னா இது ஒரு 100%, இந்த உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை 200% நம்ம லைஃப் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அது இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நிச்சயமாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையை முழுமையை அடைவோம். வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம், வாழ்க்கையையும் ஜெயிக்கலாம், வாழ பழக்கலாம். வாங்க, வாழ்க வளமுடன்.